சார் தொடங்குவோம். ஆனந்த மிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் தேவாரம் புராணம் படிக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவப்புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற எங்களுடைய இன்றைய விரிவுரையை நிகழ்த்த இருக்கின்ற சைவப்புலவர் கமல்நாதன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வை நிறைப்படுத்தி எங்களை யூடியூப்ல பதிவேற்றம் செய்து அத்தகைய உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களே, இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற பெரியோர்களே, சைவ ஆர்வலர்களே, சைவ அபிமானிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இன்று திருவாசகத்தின் முழுமையான விரிவுரைகள் இடம்பெற இருக்கின்றன. முதலாவதாக இன்று சிவபுராணம் நடைபெற இருக்கின்றது. நாங்கள் இன்று முதலில் தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருகுமை குளமிகு கரியது வடிகொடுதனடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி பலமுறை உலகலாமுடன் தோதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எடுக்கும் மாக்கதைன்றமிழ் செய்யுளால் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவின் நீழ்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதேவதே. ஹரஹர மகாதேவா. நம பார்வதேவதே. ஹரஹர மகாதேவா. நம பார்வதேவதே. ஹரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்கம் எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி சார். தேவார பாராயணத்தை வழங்கிய சைவப்புலவர் கமல்நாதன் ஐயா அவர்களுக்கு சைவ சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாசகம் தொடர் விரிவுரை நடைபெற இருக்கின்றது என்று ஆரம்பித்து இன்று முதலாவது விரிவுரையை சிவபுராணம் தொடர்பாக சைவப்புலவர் சங்கத்தினுடைய தலைவர் சைவப்புலவர் கமலநாதன் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவரை இந்த நிகழ்வை இன்று முதலாவது நாள் நிகழ்வை தொடக்கி சிவபுராணம் தொடர்பான விரிவுரையை வழங்குமாறு அன்போடும் பணிவோடும் அழைத்து இருக்கின்றேன். வணக்கம். நன்றி சைவ புலவர் ஆனந்தி ஏரட்டம் அவர்களே. எல்லாம் வல்ல விநாயக பெருமானை முதற்கண் பிரார்த்தனை பண்ணி இன்றைய நாள் சதுர்த்தி திருநாள். இந்த சதுர்த்தி நல்ல நாளிலே எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமான் முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிய வேண்டும் என்றும், சிறப்பாக இந்த திருவாசக விரிவுரை தடையின்றி முழுமையாக நிறைவேறுவதற்கு எல்லாம் வல்ல விநாயக பெருமான் பரிபூர்ண திருவருளை தர வேண்டும் என்று அந்த பெருமானுடைய திருவடிகளிலே முதற்கண் பிரார்த்தனை பண்ணி, எல்லாம் வல்ல தில்லை நடராஜ பெருமானுடையதும் சிவகாமி அம்பிகையினுடையதும் பாதம் பணிந்து அற்புதமான இந்த திருவாசகத்தை எப்போதும் அந்த பெருமானுடைய திருவடிகளிலே நாங்கள் சிதம்பரத்திலே காணலாம்.
அந்த சிதம்பர நடராஜ பெருமானுடைய திருவடிகளை மனம் வாக்கு காயங்களால் பிரார்த்தனை பண்ணி திருவடிகளை தொழுது சிறப்பாக இந்த திருவாசக விரிவுரை பூர்த்தி பண்ணுவதற்கு நிறைவாக வழங்குவதற்கு அந்த பெருமானுடைய பேரருளை எங்கள் சிவப்பரம்பருடைய திருவருளை வேண்டிக் கொள்கிறோம். அத்தோடு அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடைய திருப்பாதங்களை பணிந்து தந்தைக்கு சிவனாருக்கு உபதேசம் செய்த குருமூர்த்தியாகிய அவருடைய சின்முத்திரைகளை மனம் வாக்கு காயங்களால் பிரார்த்தனை பண்ணி திருவடிகளை தொழுது எம்பிரான் நல்லருள் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்னை கலவாணியையும் பிரார்த்தனை பண்ணி எங்கள் அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தை காலங்காலமாக கட்டிக்காத்து சங்கத்தின் மேலே தங்கள் ஜீவ மூச்சை வைத்து அதன் பாலே எப்போதுமே சிந்தித்துக் கொண்டிருந்த பெரியோர்களுடைய முன்னோர்களுடைய திருப்பாதங்களை பணிந்து கொண்டு அவர்களுடைய ஆசியை இந்த வேளையிலே வேண்டி இந்த அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தினுடைய இந்த திருவாசக விரிவுரைகளை சிறப்பாக சூமூடாக இன்று ஆரம்பிக்கின்றோம். இந்த நிகழ்வை சிறப்பாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தினுடைய உபதேச செயலாளரும் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பு செய்வோருமாகிய சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்டம் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பாக இந்த தொழில்நுட்ப உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எங்களுடைய சிவத்திருமதி கமலா ரவீந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விரிவுரைகளிலே பங்கு பெற்றிருக்கின்ற வெளிநாடு புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்ற எங்களுடைய அன்பான உறவுகள், பெரியோர்கள், தாய்மார்கள், பிள்ளைகள், எங்களுடைய அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே அடியேன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவாசகத்தை நான் ஒரு முறை தொட்டு வணங்கி அந்த திருவாசகத்தை பிரார்த்தனை பண்ணி குருவருளையும் வேண்டிக் கொண்டு இன்றைய திருவாசக விரிவுரைகளை ஆரம்பிக்கின்றோம். அன்பர்களே, நாம் முதலும் பரமுறை கூறியிருக்கின்றோம், ஒரு நூலை பற்றி சிந்திக்கின்ற போது, அந்த நூலை பற்றி நாங்கள் ஆய்வு செய்கிற போது, அந்த நூலை பாராயணம் பண்ணுகின்ற போது எல்லாம் நாங்கள் இறைவனை முதற்கண் நினைக்கின்றோம். அந்த இறைவனுடைய திருவருள் இல்லாமல் அந்த நூலிலே இருக்கின்ற நுட்பங்களை கண்டறிய முடியாது. இரண்டாவதாக நாங்கள் சிறப்பாக சிந்திக்கின்ற விடயம், அந்த நூலை உருவாக்கிய குரு, அந்த குரு மாணிக்கவா சுவாமிகளுடைய திருவடிகளை இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணி வழிபடி வணங்கிக் கொள்கிறேன். அந்த பெருமான் எப்போதும் உள்ளுக்குள்ளே இருந்து இந்த விரிவுரைகளை சிறப்பாக நடாத்துவதற்கு நிறைந்த திருவருளை புரிய வேண்டும் என்று. ஏனென்றால் திருவருளும் குருவருளும் இல்லாமல் நாங்கள் ஒரு நூலை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. எப்படித்தான் நாங்கள் குருவருளையும் திருவருளையும் நாங்கள் வணங்கி இந்த நூலை நாங்கள் பாராயணம் செய்து அதில் இருக்கிற உண்மைகளை உணர்ந்து கொள்ள முயற்சித்தாலும் பெரியவர்கள் சொல்லுவார்கள், மாணிக்கவாசக சுவாமிகளுடைய சிந்தனை, செயல், அவருடைய தூர நோக்கு எல்லாவற்றையும் நாங்கள் கூறிவிட முடியாது. அது எந்த நூலாசிரியருடையதும் அப்படித்தான். திருக்குறளுக்கு பல பேர் பல கோணங்களிலே, பரிமேலழகர் தொடக்கம் பல பேர் பல உரை எழுதினாலும் திருவள்ளுவர் என்ன சிந்தனையிலே அந்த நூலை வைத்தார் என்பதை இன்றும் பலரும் கண்டுபிடிக்க முடியாமல் ஒவ்வொருத்தரும் மாறுபட்டுத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது மிகப்பெரிய ஒரு விடயம். அந்த நூலாசிரியருடைய சிந்தனைகள் மிக முக்கியமானவை. ஆகவே எந்த ஒரு நூலை படிக்கின்ற போதும் முதலிலே நாங்கள் அந்த நூலினுடைய ஆசிரியருடைய வரலாறுகளை சுருக்கமாக தெரிய வேண்டும். உங்களுக்கு மாணிக்கவா சுவாமிகளுடைய வரலாறு தெரியுமாக இருந்தாலும் அவரை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக மாணிக்கவா சுவாமிகளுடைய வரலாறை நான் இந்த இடத்திலே கூறி, அடுத்ததாக அந்த நூலினுடைய அமைப்பு, இந்த திருவாசகம் என்ற நூலினுடைய அமைப்பை பற்றி சிந்தித்து அதன் பின்புதான் அந்த நூலுக்குள்ளே இறங்குவது முக்கியமானது. நாங்கள் தொடர்ந்து இந்த விரிவுரைகளை வழங்க இருக்கின்றோம் இறைவனுடைய திருவருளோடு. ஆகவே உண்மையிலே இந்த திருவாத ஊரடிகளுடைய வரலாற்றை நாங்கள் சுருக்கமாக நினைக்க வேண்டும். பொதுவாக திருவாத ஊரடிகள் எங்களுடைய மாணிக்கவா சுவாமிகளை பற்றி ஆய்வாளர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறுகிறார்கள். சில பேர் திருஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தர சுவாமிகளுக்கு பின்பு என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பல வரலாற்று ஆசிரியர்கள் மற்ற நூல்கள் மூன்றுக்கும் முந்தியது திருவாசகம்
என்ற ஒரு கருத்தை பல பேர் ஆய்வுகளிலே முன்வைக்கிறார்கள். அப்ப ஆய்வுகளிலே பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது. ஏனென்றால் மற்ற தேவாரங்கள் இதை விட இது பழமையான நூல் என்று சிந்திப்பவர்களும் அதிலே இருக்கிற கருத்துக்களையும் அதிலே இருக்கிற விடயங்களையும் வைத்துக்கொண்டு எடுத்து கூறுவோர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பல்லவர் காலத்தினுடைய முற்பகுதியிலேயே இது தோன்றிவிட்டது என்ற கருத்தும் சில பேர் சொல்லுகிறார்கள், கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு. ஆனால் சில பேர் இல்லை, தேவாரங்கள் பாடப்பட்ட பின்பு இது பாடப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஆய்வாளர்களிடையே வாத பிரதிவாதங்கள் இருக்கின்ற போதும் இந்த நூல் ஒரு பழமையான நூல் என்பதற்கு பல அத்தாட்சிகள் உண்டு. அதை நாங்கள் வருங்காலத்திலே நூலிலே வருகிற விரிவுரைகளிலே நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். இப்ப மாணிக்கவா சுவாமிகள் மதுரைக்கு பக்கத்திலே இருக்கின்ற திருவாதவூரிலே தான் பிறந்தார். அப்ப தமிழ்கூர் மதுரை என்றால் எங்களுக்கு தெரியும், மதுரைக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. மதுரையின் சிறப்பு நாங்கள் நாள் முழுக்களும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் நேரையே போய் பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த மதுரை தூங்கா நகரம் என்று சொல்வார்கள். ஒரு நாளும் தூங்காத நகரம் மதுரை என்று சொல்வார்கள். இப்போது விழித்துக் கொண்டிருக்கிற நகரம் என்று. அது துவாதஸ்தாந்த தலம், 64 சக்தி பீடங்களிலே முதன்மையானது. அது மட்டுமல்ல, இந்திரன் சித்திரைக்கு சித்திரை வந்து வழிபாடு செய்து போட்டு போகின்ற தலம், இந்திரனாலே முதல் அமைக்கப்பட்ட தலம். கடம்பவரம் என்று பெருமையுடையது. கடப்ப மரத்துக்கு கீழே ஜோதிலிங்கமாக சொக்கநாத பெருமான் காட்சி கொடுத்த தலம். பொற்றாமரை வாவி உள்ள தலம். அதுக்கு நாங்கள் அளவிலே சொல்ல, இறைவன் நேரடியாக வந்து திருவிளையாடல் 64 திருவிளையாடலும் புரிந்த ஒரு புண்ணிய பூமி. ஆகவே இந்த அது மட்டுமல்ல, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த புண்ணிய பூமி. எங்களுடைய தமிழர்கள் மதுரையை மறக்க முடியாது. என்ற மதுரை இல்லையென்றா இன்றைக்கு தமிழ் எங்களுடைய பழம்பெரும் நூல்கள் எல்லாம் இல்லை. கடல்கோள் கொண்டாலும் இந்த மதுரை தான் எங்களுக்கு பல நூல்களை பாதுகாத்து தந்தது என்பதை இன்றைக்கு நாங்கள் தமிழை படித்து தமிழை உலகமெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். தலை நிமிந்து நிற்கிறோம் என்றால் அதற்கு மதுரை மாநகரம், மதுரை புண்ணிய பூமி முக்கியமானது. கீழடியிலே அண்மையிலே செய்யப்படுகிற தொல்லியல் ஆய்வுகளும் இன்னும் பல உண்மைகளை எங்களுக்கு மதுரையோடு சேர்த்து தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மதுரை என்பது எங்களுடைய நாவிலே எப்போதும் ஒலிக்கின்றது. மதுரையை சிந்தித்தால் கிளியோடு மீனாட்சி அம்பிகையினுடைய அந்த மரகத பச்சை நிறத்தோடு காட்சி தருகின்றதும் சொக்கநாத பெருமாடு ஜோதிலிங்கமும் காட்சி. மதுரை இப்படிப்பட்ட பல்வேறு பெருமைகள் கொண்ட அந்த மதுரையிலேதான் திருவாதவூரடிகள் பிறந்தார். அது ஒரு பெருமைக்குரியது. கல்வி, கேள்வி, ஒழுக்கம், அறிவு, கலைஞானங்கள், ஆற்றல்கள், சிறப்புகள் எல்லாம் வாய்க்க பெற்றவர். அவருடைய சிறப்பை அறிந்து அப்போதிருந்த பாண்டிய மன்னன் சிறப்பாக அவரை அழைத்து தன்னுடைய மந்திரிகளிலே ஒருவராக வைத்தார். மந்திரிகளை தேர்ந்தெடுப்பது என்பது பழைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு விடயம். இது மனதர்ம சாத்திரம், அர்த்த சாத்திரம், இன்னும் பல நூல்களிலே மந்திரியை தெரிந்தெடுப்பதற்கு முன்னைய காலத்திலே மன்னர்கள் பல வகையான பரிசோதனைகளை வைத்து இருக்கிறார்கள். கடைசியாக தங்களுடைய மனைவியை கூட, தங்களுடைய பட்டத்தரசியை கூட அந்த பரிசோதனைக்கு பயன்படுத்துவார்களாம். காரணம் என்னவென்றால், ஒரு மந்திரி, ஒரு அமைச்சர் பிழைச்சால் அரசே பிழைச்சு விடும். ஆகவே ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு பல்வேறு வகையான பரிசோதனைகளையும் உபாயங்களையும் வகுத்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது முன்னைய நூல்கள் கூறியிருக்கின்றன. எங்கள் யதார்த்தத்திலும் தெரியும், அமைச்சர்மார் பிழைக்கின்ற போது, மந்திரிமார் பிழைக்கின்ற போது எப்படி பிரச்சனை உருவாகிறது. ஆகவே பல வகையான பரிசோதனைகளை செய்து ஒரு மந்திரியை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த திருவாதவூரடிகளுடைய சிறந்த அவருடைய அந்த தன்மைகளை தெரிந்தெடுத்து அவரை எடுத்து தங்களுடைய மந்திரியாக வைத்துக் கொள்கிறார்கள். சிறப்பாக இவருக்கு தென்னவன் பிரமராயன் என்ற பட்டத்தை கொடுத்ததை நீங்கள் வரலாற்றிலே அறியலாம். தென்னவன் பிரமராயன் என்றால் தென்னகத்திலேயே பிரம்மதேவரை போல மிக பிரசித்தி, அதாவது எல்லா வகையான அம்சங்களும் சிறப்பாக பொருந்த பெற்றவர் என்பதுதான் அந்த மகோன்னதம் மிக்க ஒரு விடயம். நான் சுருக்கமா சொல்லிக் கொண்டிருக்கேன், நிறைய விஷயம் இருக்கு. ஆனா மாணிக்கவாசகரோட வரலாறை நாங்கள் சிந்திக்காமல் திருவாசகம் முழுப்பகுதிக்குள்ளே இறங்க முடியாது என்பதாலே அவரை பற்றி குறிப்பிடுகிறோம். ஆகவே அரசாங்கத்தை சிறப்பாக நடாத்தி வருவதற்கு பாண்டிய மன்னன், சிறப்பாக அரிமத்திர பாண்டியன் நடாத்தி வருவதற்கு சிறப்பாக இந்த சிவபக்தியிலே திளைத்திருந்த ஆழ்ந்து மூழ்கிய ஒரு பெரிய அன்பர் ஒரு மந்திரியாக இருந்தது மிகப்பெரிய ஒரு சிறப்பு, பாண்டி நாடு செய்த புண்ணியம். அப்படி அவர் ஆட்சியில் இருக்கிற காலத்திலே சோழ நாட்டு கடற்கரையிலே நல்ல அராபிய குதிரைகள் எல்லாம் விற்பனைக்கு வருவதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் தன்னுடைய படையிலே, இந்த குதிரைப்படை முக்கியமான ஒரு படை, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை,
இப்படியான பல படைகள் அந்த காலத்திலே இருந்தது. சோழர்கள் கடற்படையை சிறப்பாக வைத்திருந்தார்கள். அப்ப இந்த குதிரைப்படை மிக முக்கியமானது. அப்ப அந்த காலத்திலே மிகச்சிறந்த குதிரைகள் அராபிய நாட்டில் இருந்து வந்தன. அராபிய குதிரைகள் அங்கே வருகிறது என்று ஒரு சிந்தனை கேள்விப்பட்டார். ஆகவே இந்த பாண்டிய மன்னன் நிறைய பொருளுதவி எல்லாம் கொடுத்து பரிவாரங்களோடு இந்த குதிரைகளை வாங்கி வருமாறு அழைக்கிறார், அனுப்பி விடுகிறார் திருவாதவூரடிகளை. திருவாதவூரடிகள் கொடுக்கப்பட்ட அந்த பொன்பொருட்களை எல்லாம் கொண்டு அவர் போய்கொண்டிருக்கிறார். திருப்பெருந்துறையிலே இவரை ஆட்கொள்ள வேண்டி வந்து விட்டது. முற்பிறவியிலே நாங்கள் முன்பு சைவ சித்தாந்தத்திலே படித்தது போல முற்பிறவியிலே செய்த புண்ணியங்களால் விஞ்ஞானகலர் என்ற நிலையிலே வரும்போது ஆணவத்தை வருத்தவித்து போல வழிகடச் செய்வதற்காக இறைவன் குருவடிவமாக வருவான் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடுதல் கூடாது. இறைவன் என்ன செய்கிறான்? விஞ்ஞானகலர் என்ற நிலையில வரும்போதுதான் இறைவன் ஞானாச்சாரியாராக பரமாச்சாரியாராக வருவார். ஆகவே இறைவன் நினைக்கிறார் இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே வருகிறார். இதற்கு நல்ல ஒரு திருவருட்பயன் குரட்பா உங்களுக்கு சொல்வேன். பார்வையென மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் பூர்வையென காணார் பூவி என்று சொன்னார் உமாபதியார். நான் இதை உண்மையிலே நான் இரணமட குளத்துக்குள்ளே நான் நேரடியாக கண்டேன். ஒரு வயதிலே முதியவர் பழக்கப்பட்ட எருமை மாடுகளை குளத்துக்குள்ளே குளிக்க விட்டு அங்கே இருக்கிற குழுவன் மாடுகளை அந்த மாடுகளோடு வரவழைத்து பின்பு அடைப்பு போட்டு அந்த அடைப்புக்குள்ளே தன்னுடைய பழக்கப்பட்ட எருமைக்கிடாக்களை வெளியிலே எடுத்துவிட்டு இந்த பழக்கப்படாத குழு மாடுகளை அதுக்குள்ளே பல நாள் பட்டினி போட்டு அவற்றின் கொட்டம் அடக்கி அதன் பின்பு கயறறிந்து பிடித்து பழக்கி உணவுக்கு விற்பனை செய்ததை நான் நேரே பார்த்தேன். உண்மையிலே உமாபதி சிவாச்சாரியார் எப்படி அற்புதம் வாய்ந்ததாக அவர் அதை செய்து அந்த பாடலை பாடியிருந்தான்னு அந்த இடத்துல நான் திகைச்சு போய்விட்டேன். பார்வையென மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வையென காணார் பூவி. பழக்கப்பட்ட விலங்குகளை கொண்டு பழக்கப்படாத விலங்குகளை பிடிப்பது போல இறைவன் எங்களுக்கு பழக்கப்பட்ட வடிவத்திலே வருகிறான். நேர இறைவன் வந்தான் என்றால் நாங்கள் எல்லாம் போய் காலத்தடவுவோம், மூக்கத்தடவுவோம், காதத்தடவுவோம், அழுவம், குளறுவோம், எங்களுக்கு அதத்தா இதத்தா பொன்னத்தா பொருளத்தா வீட்டத்தா நல்ல மனைவியத்தா அது இதெல்லாம் கேட்போம். சுவாமி வந்து நேர வரமாட்டார். ஆகவேதான் உமாபதியார் குறிப்பிட்டார், பழக்கப்பட்ட விலங்குகளை கொண்டு பழக்கப்படாத விலங்குகளை பிடிப்பது போல பார்வையென மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வையென காணார் புவி. பழக்கப்பட்ட விலங்குகளை கொண்டு பழக்கப்படாத விலங்குகளை பிடிப்பது போல இறைவன் எங்களுக்கு பழக்கப்பட்ட குருவடிவம் வாங்கி வருகிறார். அங்கே ஒரு மனுஷ வடிவத்திலேதான், ஆனா கொஞ்சம் தேஜோஸ்மயமான நிலையிலே ஒரு பழக்கப்பட்ட மனிதர் போல் எங்களோட ஒரு ஆசிரியர் மாதிரி அவர் வருகிறார். குருவில்லா வித்தை பால் என்பார்கள். குருவில்லாம நாங்கள் எப்படித்தான் படிச்சாலும் வித்தை வெற்றி அளிக்காது. ரொம்ப தாகத்திலே வருகிற ஒருவனுக்கு, ரொம்ப தாகம் சரியான தண்ணி விடாயில வருகிறவனுக்கு கடல் நீரை பருக கொடுத்தால் அவன் எவ்வளவுதான் பருகினாலும் அவனுடைய தாகம் அடங்காது. அதே நேரம் அவனுக்கு கொஞ்சம் நல்ல நீரை கொடுத்தோடனே அவன் தாகம் அடங்கும். ஆகவே குருவில்லா வித்தை பால் என்று பெரியவர்கள் சும்மா சொல்லவில்லை. ஏன் சொன்னார்கள் என்றால், குருவில்லாம நாங்க எந்த இதுலயும் முன்னேற முடியாது. அது என்னதான் நவீன யுகம் வந்து கம்ப்யூட்டர் வந்தா என்ன பெரிய பெரிய வசதிகள் வாய்ப்புகள் வந்தாலும் எந்த காலத்திலும் குருவில்லாமல் வித்தை முன்னேற முடியாது, வித்தையை பெற முடியாது. ஆகவே இறைவன் அந்த வித்தைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விஞ்ஞானகர நிலையிலே இருந்த பக்குவப்பட்ட இந்த ஆன்மாவை மேலும் பக்குவப்படுத்தி ஆணவத்தை வெளியிடச் செய்து தன்னோடு இணைப்பதற்காக சுவாமி ஞானாச்சாரியாராக பரமாச்சாரியாராக திருப்பெருந்துறையிலே வருகிறார், ஆட்கொள்ளுகிறார். இப்படியே கையிலே பொன்பொருட்கள் எல்லாத்தோடும் போய்கொண்டிருந்த மாணிக்க சுவாமிகளுக்கு திடீரென்று ஒரு நல்ல குரு என்றால் அவருடைய குருவை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். நாங்கள் தெய்வ படங்களை ஓவியங்களை கீறுகிற போது அந்த தெய்வங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் கீறுகிறோம். அது என்னண்டா அதனுடைய பிரம்ம தேசஸ், அந்த ஒளிவட்டம் மற்றவர்களை இழுத்து ஈர்க்கும் காந்தம் மாதிரி. அப்ப இந்த திருப்பெருந்துறையிலே ஞானாசிரிய வடிவத்திலே இருந்த இந்த குருவினுடைய ஒளிவட்டம் திடீரென்று இவரை இழுத்துக் கொள்கிறது. தன்னை அறியாம படாரண்டு ஓடிப்போய் அவருடைய பாதத்திலே விழுந்து நமஸ்காரம் பண்றேன். பெரியவரை கண்டா நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெறுமா, அந்த ஆசீர்வாதம் எங்களை எப்போதுமே வாழ வைக்கும். ஆகவே அவர் அப்படியே போய் பாதத்திலே விழுந்து தான் கொண்டு போன செல்வங்களை எல்லாம், குதிரை வாங்குறது கொண்டு போன செல்வங்களை எல்லாம் அந்த பரமாச்சாரியர் திருவடியில வைத்து விட்டு
எல்லாம் உங்களுக்குத்தான் என்று ஆட்பட்டு தன்னிலை மறந்து தன்னிலை கெட்டு தன் தொழில் கட்டு முழு பக்தியும் குருமேல் கொண்டு குருவே எல்லாம் என்று சொல்லி பணிந்து அந்த பொன்பொருள் எல்லாம் சிவசேவைக்கு பயன்படுத்தும் கொண்டு சொல்லிவிட்டார். அப்ப அந்த குரு கொஞ்சம் பேருக்கு குருந்தமரல்ல வச்சு உபதேசம் பண்ணி கொண்டிருக்காரு. இவரும் அப்படியே போய் அங்கே இருந்து விட்டார். அரசன் இட்ட பணியை மறந்தார், குதிரை வாங்குற எண்ணத்தை மறந்தார், எல்லாத்தையும் அறவே மணந்து சிவையான குரு சேவையிலே அவர் ஆனந்த பரவசமடைந்து அந்த பெருமான் குருவுக்கு சேவை செய்தான் என் வேலை என்று அவர் உணர்ந்தார். அந்த காலத்திலே குருகுல கல்வியிலே குருவுக்கு சேவை செய்து குரு சொல்கிற உபதேசத்தை பெற்றுக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் தன்னிலை மறந்து பொருளையெல்லாம் சிவசேவையில செய்து தென்னவன் பிரமராயன் செய்கிற இந்த வேலையை எல்லாத்தையும் ஒற்றர்கள் பாண்டியனுக்கு தெரிவித்தார்கள். அரிமத்திர பாண்டியன் ரொம்ப கோபம் கொண்டு ஆணை பிறப்பித்தான். அவரை உடனடியா அவரை நேர்ல வந்து சந்திக்க வேண்டும். அவ நெருக்கடி. பரமாச்சாரியாரிடம் அவர் பணிந்து மன்னனுடைய கட்டளையை சொல்லுகிறார். இனி தாம் செய்வது யாது என்று தெரியாது திகைக்கிறார். குதிரை வாங்க தந்த எல்லாம் சிவசேவையில செலவழித்து விட்டாச்சு. இப்ப காசு பணம் இல்ல, குதிரை வாங்குற வழி இல்லை. அப்போது குரு தன் சிஷியனை எந்த குருவும் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டார்கள். அவ குரு நினைக்கிறார் எப்படியும் சிஷியனை காப்பாற்ற வேண்டும். சொல்றார், ஆவணி மாத மூல நாளில குதிரை வரும் என்று போய் சொல்லும் ஒற்றர்களுக்கு சொன்னார். குரு சொன்னதை இவரும் சொன்னார். சரி, இப்படி சொன்ன உடனே மன்னன் பார்த்தான். சரி பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆவணி மூல நாள் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இவர் குருவின் வாக்கை நம்பி அந்த செய்தியை சொல்லிவிட்டார். திருப்பெருந்துறையில் குதிரை ஒன்றும் காணப்படவில்லையே என்ற செய்தியை ஒற்றர்கள் சொல்லுகிறார்கள். இந்த எப்படியும் மன்னன் வந்து எப்போதும் ஒற்றாட செய்து கொண்டிருப்பான். ஒற்றொற்றி தந்த பொருளை மற்றோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல் நன்று என்று மிகச்சிறப்பாக திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அந்த ஒற்று எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே மிக முக்கியமானது. உலகமே வியப்படைந்த திருவள்ளுவர் கூறிய ஒற்றை செய்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். அதை யாருமே மறக்க முடியாது. ஒற்றொற்றி தந்த பொருளை மற்றோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல் நன்று. உலகமே அந்த ஒற்றுக்கு பயந்துதான் இந்த விடுதலை அமைப்பை அளிப்பதற்கு உலகம் யோசித்தது. அதை நாங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்ற அவ்வளவுத்துக்கு அந்த திருவள்ளுவர் சொன்ன ஒற்றாடலை வியப்பாக சிறப்பாக செய்தவர்கள். அந்த மன்னர்கள் எப்போதும் ஒற்றிலே சிறப்பாக இருப்பார்கள். ஆகவே ஒற்றொற்றி தந்த பொருளை மற்றோர் ஒற்றினால் ஒற்றிக்குழல் நன்று. அப்போ ஒற்றர்கள் போய் பார்த்தாங்க, குதிரை இல்லை, எதுவும் இல்லை. என்ன ஆவணி மூல நாள்ல குதிரை வரன்னு சொல்றாரு, இன்னும் விளங்கல. சரி, பொறுத்து பார்ப்போம். ஆனால் இறைவன் கொடுத்த வாக்கை ஒரு நாளும் மீற மாட்டான் என்பதற்கு இது ஒரு நல்ல விஷயம். ஒரு நாளும் இறைவன் கையில வாக்கு கொடுக்க மாட்டார். வாக்கு கொடுத்து விட்டால் ஒரு நாளும் இறைவன் அதை மாற்றுவது கிடையாது. அதை நீங்க எல்லாரும் மறந்து போகக்கூடாது. இறைவன் சொல்லிவிட்டார், ஆவணி மூல நாளில வரும் குதிரை. அப்ப திடீரென்று பார்த்தால் ஒரு கம்பீரமான குதிரை சேவகனோடு ஆவணி மூல நாளிலே சும்மா புகை பறக்கிறது. வேகமாக மதுரையை நோக்கி குதிரைகள் வருகிறது. மன்னன் ரொம்ப மகிழ்வைதான். சரி, தான் கொடுத்த பொன்பொருட்கள் எல்லாம் குதிரையாக வந்து விட்டது. சரி, அவர் என்னதான் மாறி இப்படியெல்லாம் போனாலும் பக்தியில போனாலும் குதிரை தந்து விட்டார். ஆனால் குதிரைகள் எல்லாம் தெய்வாதீனமாக அன்றைக்கு இரவே நரிகளாக மாறிக்கொண்டது. அப்ப இறைவன் நரிகளை பரிகளாக்கி தானே குதிரை சேவகனாகி அங்கு வந்தது. அந்த பிரம்பு பிடித்து கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஒரு பக்தனை தன்னுடைய சிஷியனை காப்பதற்காக இறைவனே சேவகனாக அங்கே வந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த நிறைய குதிரைகள் எல்லாம் நரியாகி நின்ற குதிரைகளையும் கடிச்சு கொன்று எல்லாத்தையும் நாசம் பண்ணி ஊரெல்லாம் ஊழையிட்டு எல்லாம் அட்டகாசம் விட்டது. இப்போது மன்னன் திகைத்து போய்விட்டார். என்ன வேலை என்று சொல்லி இருந்ததும் போய்விட்டது, போன காசு எல்லாம் போய்விட்டது, இவர் இப்படி செய்து விட்டார் என்று ரொம்ப ஆத்திரம் கொண்டான். ஆனா இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். மாணிக்கவாசகர் சற்றும் கலங்கவில்லை. குருவை நம்பினார். பரமாச்சாரியன் பாதத்தில் விழுந்தார். என்ன வேலையப்பாண்டு அவர் திகைச்சார். பக்தியிலே ஆழ்ந்து ஈடுபடுகிற ஒருவருக்கு உலக வாழ்வில் உண்டாகும் இன்ப துன்பங்கள் அவரது பக்தியை கலைத்து விடுவதில்லை என்பதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். நான் பக்தி வயத்திலே ஆழ்ந்து இருக்கிற போது உலக வாழ்க்கையிலே எத்தனையோ இன்பம் துன்பம் வரும். உண்மையிலே நான் அனுபவத்திலே அதை பட்டிருக்கிறேன். எவ்வளவு இன்பம் எவ்வளவு துன்பம் வந்தாலும் பக்தி கலைந்து விடுவதில்லை. சுவாமி மேலே இருக்கிற பக்தி கலையாது.
அது மேலும் மேலும் உரம் பெற்றுக் கொண்டிருக்கும். மாணிக்கவா சுவாமிகளுக்கு இப்படியெல்லாம் துன்பங்கள் கொடுக்கிற போதும் அவர் திகைத்து விடவில்லை. உலகத்தாருடைய போற்றுதலை அவர் பொருட்படுத்துவதில்லை, அவர் பொருட்படுத்தவே இல்லை. உலகம் போற்றினான் தூற்றியினால் என்ன பக்தி வயத்தில் நிற்பவன் வேற எதுவுக்கும் நான் பாக்குறேன். என்னதான் சொல்லிடுறேன்னா சொல்லிட்டு போங்க, நீங்க சொல்லிட்டு போறத போங்க, நாங்க பக்தி வழியில நிக்கிறாக்கள் நிற்போம். அது இன்னும் மேலும் உரம் பெற்றுக் கொண்டிருக்கும். அப்ப மாணிக்கவா சுவாமிகளுக்கு பெரிய ஒரு விஷயம். இதை நல்ல உதாரணம் என்று சொன்னால், தீயில பொன்னை போட்டு நல்லா போட்டு போட்டு அடிச்சு அதை எடுக்கிற போதுதான் மேலும் ஒளி வீசும். தங்கம் எத்தனை முறை சுட்டாலும் அது தங்கம்தான், ஒளி வீசிக்கொண்டே இருக்குமே தவிர அது மங்காது. உண்மையான பக்தியில இருக்கிற தீவிர பக்தி வைராக்கியம், சரணாகதி பக்தி வைராக்கியம், சம்பூர்ண பக்தி வைராக்கியம், பூரண பக்தி இருக்கிறவன் ஒருபோதும் இன்பம் துன்பம் உலகியல் இந்த போற்றுதல் தூற்றுதல் இது எதுக்குமே பின்னிக்க மாட்டார். அதான் உண்மையான பக்தி. அனுபவத்திலே வரணும். இவ்வுண்மையை திருவாதவூரர் மூலம் உலகத்தவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் இறைவன் இப்படி ஒரு திருவிளையாடலை புரிந்தார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஈசன் தானே இப்படி நிறைய என் சும்மா சுவாமி என்ன வேண்டும் என்று எல்லாரையும் என்ன மாணிக்கவாசகருக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்த அப்படி செய்தாரா அப்படி நான் நினைக்கக்கூடிய இறைவன் அப்படி செய்ய மாட்டார். இறைவன் ஏன் இந்த வேலையை செய்தார், நிறைய பெரியாக்கி பெரிய நெறியாக்கி இப்படி எல்லாம் விளையாட்டு செய்தார் என்றால், இந்த உலகியல்ல நீ எந்த நிலையிலும் பக்தி நிலையில தளம்ப கூடாது. எந்த சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் இன்பம் வந்தான் துன்பம் வந்தான் உன் நிலையில் இருந்து நீ மாறக்கூடாது என்பதை அவர் உறுதியாக காட்டுவதற்குத்தான் ஈசன் இந்த திருவிளையாடலை பூண்டார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப இப்படியெல்லாம் நடந்து விட்டது. அரசாங்க காரியத்துக்காக கொடுத்த திரவியங்கள் வேறு நெறியிலே திரும்பியது முதல் குற்றம். பேந்து குதிரை வாரண்ட ஆவணி மூல நாள்ல குதிரையை கொண்டு வந்து மாயாஜாலம் காட்டி நரியாக்கி நின்ற குதிரைகள், நல்ல 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 குதிரைகள், பாண்டியர்களுடைய நல்ல நல்ல குதிரைகள் எல்லாம் கடிச்சு குதறி பெரும் நாசம் செய்து, குதிரைப்படையை நாசம் செய்து எத்தனையோ வேலைகளை திருவாதூரர் கொண்டு விட்டார் என்று மிக ஆத்திரங்கொண்டான் நரிமத்தன பாண்டியன். அந்த பாண்டியனுக்கு சரியான கவலை. அப்ப அவரை சிறையில இட்டு பல துன்பங்களுக்கு ஆளாக்கினான். அப்ப தொடர்ந்து அடுத்ததா துன்பம் வருது. பக்தி நிலையில வருபவர்களுக்கு பல துன்பம் வரும். இறைவன் சோதித்து பார்ப்பார், இவருடைய பக்தி வைராக்கியம் உண்மைப்பட்டதா என்பதை சோதிப்பார். சிறையில இட்டு பல துன்பங்களை செய்தார். திருவாதவூரடிகள் அவற்ற மனப்பான்மையோ முற்றிலும் மாறிய ஒரு மாறி அமைவதாகத்தான் இருக்கிறது. எவ்வளவு துன்பம் செய்தாலும் தாம் செய்ததெல்லாம் சிவசேவை என்ற நினைவு அவருக்கு இருந்தது. இந்த சிவசேவைக்கென்றே தான் மானுட புறவி எடுத்தேன். அவர் பின்னுக்கு திருவாசகத்துல பல இடங்களில் இதை சொல்லுகிறார். நீங்க வடிவா பார்த்தா தெரியும். நான் அதுக்குதான் இந்த மானுட புறவி எடுத்த நான் சிவசேவைக்கு, சிவசேவைக்கென்று பிறக்கப்பட்ட நான். என்னுடைய தசை, என்னுடைய நரம்பு, என்னுடைய எலும்பு, என்னுடைய மூளை, என்னுடைய ரத்தம், என்னுடைய சிந்தனை எல்லாம் சிவசேவைக்காக தோற்றுவிக்கப்பட்டது. ஆகவே என்னதான் துன்பம் இந்த மன்னன் செய்தாலும் அந்த துன்பங்களுக்கெல்லாம் மேலாக நான் சிவனை மறக்கேன் என்று அவர் மேலும் பக்தி பூண்டார். ஆனா மன்னனோ விடுறதில்லை. அவர் ரொம்ப துன்பங்கள் எல்லாம் செய்கிறார். இப்படி இந்த துன்பங்களுடைய ஒரு உச்சகட்டமாக ஒரு கட்டத்திலே இந்த பொன்பொருள் எல்லாத்தையும் நீ தா, குதிரை திராட்டிலும் இந்த பொன்பொருளையாவது தா என்று மிக மிக துன்பங்களை செய்தான். அந்த துன்பத்தினுடைய ஒரு கட்டமாக சொல்லுவார்கள், சுடு மணலிலே கொண்டே மாணிக்க சுவாமிகளை வைகையாற்று கரையிலே இருக்கிற சுடுமண்ணிலே போட்டார்கள். நாங்களும் எத்தனையோ ரோட்டுகளிலே எங்களுக்கு நல்ல நினைவு. இந்திய ராணுவம் வந்த காலத்திலே பல பேரை ரோட்டிலே தாரிலே கொதிக்க கொதிக்க போட்டார்கள். இத்தனையோ துன்பங்களை பார்த்திருக்கிறோம். அந்த நேரத்துல நான் இந்த சுடுமண்ணில படுத்துறது எப்படி இருக்கும் என்று நான் பார்த்தேன். சின்னல்ல அதை கண்டிருக்கிறேன். அப்ப அந்த சுடு மணல்லே போட்டு அவரை வாட்டி எடுத்தார்கள். இந்த நேரத்தில எல்லாத்தையும் பொறுத்து கொண்டிருந்த இறைவனுக்கு இந்த சுடுமண்ணில போட்டு புழுத்துடிக்கிறது மாதிரி மாணிக்கவா சுவாமிகள், இப்ப அவரு திருவாவூடியெல்லாம் பேர், திருவாவூடிகளை செய்யறத அந்த படுற துன்பத்தை தாங்க முடியாம வைகை நதி பெருக்கெடுத்தது. இப்ப இறைவன் துன்பத்தின் ஒரு உச்சக்கட்டத்திலே அருளை சுரப்பான் என்பதற்கு வைகை நதி பெருக்கெடுத்தது ஒரு நல்ல சான்று. நாங்க நெடுக துன்பம் பட்டு கொண்டிருக்கோம்னு நினைக்க கூடாது. ஒரு துன்பத்தினுடைய ஒரு உச்சக்கட்டத்திலே வைகை நதி பெருக்கெடுத்தது போல இறைவன் திருவருளை சுரப்பார். இப்ப வைகை நதி பெருக்கெடுத்து வீடுகளெல்லாம் அடிச்சு எல்லாம் உடைச்செறிஞ்சு மதுரையை அழிந்து விடும் என்றது போல பயங்கரமாக இருந்தது.
அப்ப பாண்டிய மன்னன் திகைச்சு போயிட்டான். சரி, இதுக்கு அணைகட்டி ஒரு தடுப்பு செய்ய வேண்டும் என்று அறிவிப்பை உலகம் முழுவதும் விடுக்கிறான். வீட்டுக்குருள் வந்து அணைகட்ட வேணும். அப்படியெல்லாம் இருக்கிற போது அந்த புட்டு வித்து வாணிபம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வந்தி என்ற கிழவி, அதுக்கு ஒரு தரம் ஆக்கள் உதவி இல்லை, எல்லாம் இல்லை, உங்களுக்கு கதை தெரியும். ஆனால் சுருக்கமா சொல்லுறேன். அந்த கிழவி நினைக்குது, என்னோட புட்டு தானே கிடக்குது, நான் புட்டு வித்து தானே பிழைக்கிறேன். சொக்கநாத பெருமானே, மதுரை எம்பதி நாயகனே, மீனாட்சி அம்மா, எனக்கு ஒரு ஆள் கிடைக்க இல்லையே, நான் என்ன செய்வேன்? மன்னனல்லோ என்ன தண்டிக்க போறான். அவருடைய பகுதி மட்டும் கட்டாமல் இருக்கிறது. இந்த நேரத்திலே இறைவனே, நாங்கள் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கூலியாளாக தோன்றி மம்பட்டியோடு கூடையோடு வந்து பிட்டு வாங்கி, பிட்டு கூலிக்கு வாங்கி பிட்டை சாப்பிட்டு மண்ணை வட்டி போடுறது, பேந்த நடனமாடுறது, அங்க பெரிய விளையாட்டெல்லாம் செய்கிறார். இப்ப ஏற்கனவே மதுரையில எத்தனையோ திருவிளையாடல் புரிகின்ற சுவாமி இந்த வைகாற்றங்கரையிலும் பெரிய விளையாட்டெல்லாம் செய்கிறார். இந்த கூத்தாடி இப்படி இந்த கூலியால் செய்கிற வேலையை எல்லாத்தையும் மன்னன் கேள்விப்பட்டு கையிலே வெள்ளி பிரம்போடு வருகிறான். அவர் கூத்தாடி விட்டு ஒரு கூட மண்ணை போடுவார், பின்பு கிடப்பார், பேந்து புட்டு சாப்பிடுவார், பேந்து படுப்பார். இப்படி எத்தனையோ விளையாட்டு. ஒரு கட்டத்திலே தலைக்கு கூடைய வச்சு கொண்டு அவர் நித்திரை கொள்றது மாதிரி பாசாங்கு. இறைவன் நித்திரை கொள்வதில்லை. இறைவன் தூங்கினாண்டா உலகமே தூங்கிவிடும். அவர் சுமார் பாசாங்கு இது கொண்டார். மன்னன் வந்து பிரம்பால் அடித்தான். அடித்த அடி உலகம் முழுவதும் விழுந்தது. எல்லாம் அசையும் பொருள், அசையா பொருள், உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள் எல்லாத்திலும் விழுந்தது. பல பேர் சொல்லுவார்கள், எங்களுக்கு முதுகிலே இருக்கிற பள்ளம் அந்த இறைவனுக்கு விழுந்த பிரம்படிதான் என்று சொல்வார்கள். அந்த முதுகு பள்ளத்தை தொட்டு பார்க்கிற போது இறைவனுடைய அந்த திருவிளையாடலை நான் நினைச்சு பார்க்க வேண்டும். உலகத்திலே எல்லாவற்றிலும் தான் நீக்கமர நிறைந்திருக்கிறேன் என்பதை இறைவன் காட்டி மாயமாய் மறைந்தார். இந்த நேரத்துல தான் மன்னன் திகைத்து போய்விட்டான். குதிரை சேவகனாக வந்தது இறைவன். அது மட்டுமல்ல, வைகநதியை பெருக்கெடுக்க செய்தது இறைவன். இங்கே பிட்டுக்கு வந்து மண் சுமந்தது இறைவன். இப்படி எல்லாம் இறைவன் வாத ஊரடிகளுக்காக இவ்வளவு வேலையை செய்திருக்கிறானே. சிவன் எல்லாம் சிவன் சொத்து என்ற ஒரு எண்ணத்தை அந்த நேரத்திலே மன்னன் எடுத்துக்கொள்கிறான். பாண்டிய மன்னன் சிவன் சொத்து எனக்கு தந்தது, இந்த மதுரையிலே கிடைத்தது ஈசனால் தரப்பட்ட சிவன் சொத்து. இந்த சிவன் சொத்து சிவன் சேவைக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை உறுதி பூண்கிறான் பாண்டியன். அதே நேரம் இப்படிப்பட்ட ஒரு பக்தனை நான் வதைத்து விட்டேனே என்று திருவாதவூரர்களை வணங்கி அவர் பாட்டிலே போக விடுகிறான். திருவாதவூரடிகள் மன்னனுக்கு விடை கொடுத்து புறவு பூண்டு அவர் குருவை தேடி செல்கிறார். உங்களுக்கு தெரியும், மான் கூட்டத்திலே இருந்து விலத்திய மான், இனம் பிரிகின்ற ஒரு மான் திரும்ப அந்த இனத்தை நாடித்தான் ஓடும். திருப்பெருந்துறையை சென்றடைந்தார். மீண்டும் குருவினுடைய பாதத்திலே பணிந்தார். திருக்கூட்டத்தோடு சேர்ந்தார். அங்கே அளவிலா பேரானந்தத்தை அடைந்தார். ஆத்ம சாதகராக மாறி குருவினுடைய உபதேசங்கள் எல்லாம் பெற்று குருவோடு அவர் ஐக்கியமாகி சிவஞானத்தை நிறைவாக பெறுகிறார். இதான் மிக முக்கியமான கட்டம். நீங்க பார்க்கலாம், இன்றைக்கும் திருப்பெருந்துறையிலே எந்த விக்கிரகமும் இல்லாமல் திருவடிகளை வழிபாடு செய்கின்ற ஒரு முறைமைதான் இருக்கிறது. போனவர்களுக்கு தெரியும். இறைவனுடைய அந்த திருவடிகளுக்குத்தான் வணக்கம். குருவினுடைய திருவடிகள் சோற்றை அப்படியே அவித்து நைவேத்தியமாக அந்த கல்லிலே கொட்டி விடுவார்கள் என்று சொல்லுவார்கள். அங்கே நடைபெறுகிற குருந்தமரல்லே அந்த திருப்பெருந்துறையிலே நடைபெறுகிற வழிபாடுகள் மிக மிக வித்தியாசமானவை. சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த திருப்பெருந்துறை என்பது ஈழத்திலே, அந்த ஆய்வு சிந்தனை இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன், திருக்கேதீஸ்வரன் தான் திருப்பெருந்துறை என்றும் சொல்லப்படுகிற ஒரு கருத்து உண்டு. நெடுந்தீவிலே தான் அராபிய குதிரைகள், இப்போதும் குதிரை கட்டிய லாயங்கள் இருக்கிறது. அங்கே நாங்கள் தொல்லியல் ஆய்வு செய்திருக்கிறோம். நெடுந்தீவு தான் அந்த குதிரைகள் கட்டப்பட்டிருந்த இடமென்றும், இங்கே வந்துதான் அந்த குதிரை வாங்க வந்ததென்றும் அப்படி ஒரு ஆய்வுக்குரிய கருத்து இருக்கிறது. அது பெரிய விரிவான ஆய்வுக்குரியது. ஆனாலும் அந்த சிந்தனைகள் இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். நான் ஒரு ஆய்வரங்கிலே இதை முன்வைத்திருந்தேன். பல பேராசிரியர்கள் அதை சிந்திக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டார்கள். என்னால கன விஷயம் இருக்கு. இந்த மாணிக்கவா சுவாமிகள் புத்தர்களை வாதில வென்றது, ஊமை பெண்ண பேச வச்சது, புத்தராஜனோட வாதிட்டது, அந்த செய்தி வரலாறுகள் எல்லாம் ஈழத்திலே வருகிறது. அது மிகப்பெரிய வரலாறு. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்ப அந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்கிற போது திருப்பெருந்துறை ஒருவேளை திருக்கேதீஸ்வரமாக இருக்கலாமோ என்ற ஒரு ஆய்வு சிந்தனை சில பேருக்கு எழுந்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். இப்போதும் நெடுந்தீவிலே இந்த அராபிய குதிரைகள் கட்டப்பட்ட குதிரலாயத்துக்குரிய அந்த இடங்கள் இப்போதும் இருக்கிறது அடையாளமாக.
அப்ப இதுகளெல்லாம் நான் கொஞ்சம் விரிவான ஆய்வு சிந்தனையிலே பார்க்க வேண்டியவை. அப்ப இறைவன் இப்படியெல்லாம் ஆட்கொண்டு விட்டார். ஆனாலும் இந்த இறைவனோடு இருந்த திருக்கூட்டத்திலே ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய சிறப்பாக இந்த விஞ்ஞான நிலையில இருந்தவர்களுக்கு இறைவன் நிர்வாண தீட்சை கொடுத்தாத்தான் முக்தி கிடைக்கும். 3வது தீட்சை, முதலாவது பிரவேச தீட்சை, 2வது விசேட தீட்சை, 3வது நிர்வாண தீட்சை. நிர்வாண தீட்சை கொடுத்தால்தான் முக்தி கொடுக்க முடியும். இறைவன் ஒவ்வொருவருக்காக முத்தியை கொடுக்கிறார்கள். முத்தியை கொடுக்கிற போது ஒவ்வொருவரும் விண்ணுலகம் ஏகிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாரும் போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த திருவாத ஊரடிகளுக்கு மட்டும் இறைவன் அந்த நிர்வாண தீட்சை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கவில்லை. அப்போது இவர் ஏங்கி போய் குருவை நினைத்து ஏங்குகிறார். சுவாமி, எல்லாருக்கும் இப்படி செய்துட்டீங்க, என்ன மட்டும் ஏன் கவனிச்சு, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு அருள் இல்லையா என்றெல்லாம் கேட்கிறார். அப்போது இந்த குருவாக இருந்தவர் சொல்லுகிறார், அப்பனே திருவாத ஊருடியா, நீ உன்னாலே பல பக்தியான காரியங்கள் கைங்கரியங்கள் இந்த பூமியிலே நடைபெற வேண்டியிருக்கிறது. உன்னுடைய திருவாயாலே காலத்தால் அழியாத வாசகங்கள் உருவாக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஆகவே நீ இந்த பின்னுக்கு வரப்போற கலியுக காலங்கள், பின்னுக்கு வர போகிற பூமியிலே கூடாத காலங்களுக்கெல்லாம் பக்தி நிலையை நிலைப்படுத்துவதற்குரிய பக்தி வைராக்கியத்தை எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்களை எல்லாம் நான் தந்த சிவஞானத்தால் நீ வழங்க வேண்டிய தேவை இருப்பது, உனக்கு கடமை இருக்கிறது. அவற்றையெல்லாம் நீ செய்து முடித்து கொண்டு இறுதி காலத்திலே சிதம்பரத்துக்கு நீ வா, அங்கே உனக்கு நான் அருள் புரிகிறேன் என்று சொல்லி அவர் மறைந்து விட்டார். அப்ப திருப்பெருந்துறையிலே இறைவன் மறைந்து விட்டார். அதனாலதான் மறைந்த பிறகு அந்த திருவடிகளை வைத்துத்தானாம் மாணிக்கவா சுவாமிகள் அங்கே வணங்கினார். அதனாலதான் அந்த திருவடி வழிபாடு இன்றைக்கும் இருக்கு. சுவாமி மறைஞ்சிட்டார், அதனாலதான் அங்க உருவம் இல்லை. ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் திருப்பெருந்துறையிலே உருவம் வைத்து வழிபாடு செய்யவில்லை என்றால் அதுக்கு காரணம் அது, இறைவன் மறைந்துட்டார். அங்கே இருந்து திருக்கூட்டத்திலே ஒவ்வொருத்தருக்கும் மோட்சம் கொடுத்து இவரை மட்டும் விட்டுட்டு மறைந்துட்டார். அங்கிருந்து சுவாமி திருவாதூரில் அழுது பாடுகிறார். அதுதான் அன்பர்களே திருவாசகம். அவருடைய அந்த ஆனந்த களிப்பும், அவர் இறைவன் தன்னை விட்டு போய்விட்டாரே என்ற அந்த ஆதங்கத்திலே அவரை அழுது உருகி பாடியவை மணிமணி வாசகங்களாக பாடியதால் அவரை மாணிக்க வாசகர் என்று அழைக்கின்றோம். ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. திருஞான சம்பந்தர் இறைவனே உமையம்மையாரை கொண்டு பொற்கலசத்திலே உமையம் ஞானப்பால் கொடுத்து ஆட்கொண்டதால் திருஞான சம்பந்தர். ஞானத்தோடு சம்பந்தப்பட்டவர், அப்படி ஒரு நாமம். அதே போல அப்பர் சுவாமிகள், அவர் சிறந்த ஒரு திருநாவுக்கரசு, இறைவனே கொடுத்த பட்டம். இதெல்லாம் நாங்க கொடுக்கல. திருநாவுக்கரசு, நாவுக்கு அரசு அவர்தான். அவர் அப்பர் சுவாமியுடைய பாட்டு, நாவிலே இருக்கிறது சரஸ்வதி, அந்த சரஸ்வதியையும் மிஞ்சி நாவுக்கு அரசாக இருப்பது அப்பர் சுவாமிகள். ஆகவே திருநாவுக்கரசு நீங்க பார்க்கலாம். அதே போல இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்றது உங்களுக்கு தெரியும், அவர் சிவனுடைய வடிவமாக இருக்கிற ஒருவர். ஆகவே அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அழகே வடிவமாக இறைவனுடைய சுந்தரம், அழகுக்கு ஒப்பான ஒரு இறைவனே வடிவமாக இருக்கிறவர். தம்பிரான் தோழர் என்று ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டது. இறைவனுடைய பக்கத்திலே போகக்கூடிய தோழர் அவர். அதனாலதான் அவங்க தெரியும், ஆலகாலவிடம் துரத்திய போது கைலியங்கரிலே சிவபெருமான் அதை எடுக்கவில்லை. தன் நண்பன் தம்பிரான் தோழன் ஆலால சுந்தரி சொன்னார், அந்த நெஞ்சை பிடிச்சு கொண்டு வான். அப்ப அந்த இடத்துல நாங்கள் என்னத்தை சிந்திக்கணும் என்றால், வடிவா சிந்திக்க வேண்டும். சிவனுக்குரிய அதே தகுதி ஆலால சுந்தருக்கு இருந்தது. நண்பன் அதான் தம்பிரான் தோழர். தம்பிரான் இறைவனுடைய தோழர், சிறப்பு பட்டம் வரும். தம்பிரான் தோழர், இறைவனுடைய அதே ஆజ్ఞை அதே தன்மை எல்லாம் அவருக்கு இருந்தது. அவைதான் நெஞ்சை அவர் கொண்டு கொடுக்கத்தான் இறைவன் நெஞ்ச வாயிலே போட்டார். இப்படி ஒவ்வொரு நாயன்மாருக்கும் இறைவன் கொடுத்த சிறப்பிலே இங்கே பார்க்கிறோம். மாணிக்க வாசகர், மாணிக்கம் போன்ற இந்த நவரத்தினங்களிலே மிகச்சிறப்பு வாய்ந்தது மாணிக்கம். இலங்கைக்கு மாணிக்க ஸ்துபீபம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இலங்கையினுடைய மாணிக்கம் மிக விசேஷமானது. இலங்கையில் இருக்கிற கணபதிகளுக்குள்ளே இன்றைக்கு சதுர்த்தி முதலாவது கணபதி மாணிக்க பிள்ளையார் தான்.
மாணிக்க கங்கையில மாணிக்கம் விளைகிற மாணிக்க கங்கையில நடுவிலே ஆறு ரெண்டாக பிரிந்து பாய்கிற போது நடுவிலே இருக்கிற மாணிக்க விநாயக பெருமான் தான் நீங்க பார்த்தா தெரியும். இலங்கைக்கு முதலாவது கணபதி மாணிக்க விநாயகர், அதுவெல்லாம் மிச்ச பிள்ளையார் எல்லாம். ஆகவேதான் இலங்கையில இருக்கிறவர்கள் எடுத்த உடனே மாணிக்க பிள்ளையார் என்று பிரார்த்தனை பண்ணுவார்கள். அதுக்கு காரணம் இருக்கிறது. ஆகவே அந்த மாணிக்க விநாயகர் மிக விசேடம் வாய்ந்தவர். அந்த மாணிக்க விநாயகர் மாணிக்கம், மாணிக்க ஸ்துபிவம், மாணிக்கம் என்பது மிகவும் மகோன்னதம் மிக்க ஒன்று. அதை நீங்க சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே மாணிக்க வாசகர் என்ற பெயர் அவருக்கு கிடைத்தது. இது இறைவனுடைய திருநாமம். திருவாத ஊரடிகள் மாணிக்க வாசகரானார். மணிமணியான வசனங்களை அவர் பாடினார். எல்லாரையும் ஆட்கொள்கின்ற அற்புதம் வாய்ந்த பாடல்களை அவர் பாடினார். அப்ப இந்த ஒரு விசேடத்தை நீங்கள் இந்த அவருடைய வரலாற்றிலே பார்க்கலாம். அதுக்கு பிறகு அவர் சில தலங்களுக்கு சென்றெல்லாம் திருவாசகம் பாடுகிறார். இப்படி பாடி கடைசியாக அவர் இறைவனுடைய ஆஞ்ஞைப்படி சிதம்பரத்துக்கு போகிறார். சிதம்பரத்திலே இருந்து அங்கே இறைவன் சொல்லுகிறார், பாவை பாடிய வாயால் கோவை பாடு என்று. ஆகவே திருவாசகம் பாடியாலே திருக்கோவையார் என்றதையும் பாடுகிறார். திருவாசகம் திருக்கோவையார் ரெண்டும் அவராலே பாடப்பட்டது. அப்ப திருக்கோவையாரையும் பாடுகிறார். பாடி அப்ப அந்த பாடுகிற ஒரு விஷயத்திலே நாங்கள் அடுத்த விஷயம் பார்க்கிறோம். இவருடைய இந்த திருவாசகம் திருக்கோவையார் போன்றவற்றை காலத்தால் அழியாத வகையிலே உலகம் முழுவதும் காலங்காலமாக பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனே நேரடியாக வந்து ஏட்டிலே எழுதுகிறார். இப்ப நான் முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன், எங்கட சமயத்திலே சில நூல்கள் மனிதர்கள் செய்ய இறைவனால் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த மகோன்னதம் எங்கட சமயத்திலே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதான் நான் சொன்னேன், மகாபாரதத்தை வியாச பகவான் பாட விநாயக பெருமான் மகாமேருமலையிலே எழுதினார். கொம்பு, அதாவது எழுத்தாணை முறிந்த போது தியாகத்தின் வடிவமாக தன்னுடைய கொம்பையை ஒடித்து எழுதினார். பவளமால்வர நிலவரிப்பது போல் பச்சுடம்பில் திவளமாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்தொரு கரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று கடவுள் மாமுனிவர் திருவாதை ஒரு புராணத்திலே காப்பு செய்யுள்ளே செய்கிறார். மிக அற்புதம் வாய்ந்த ஒரு காப்பு செய்யுள். எப்படி தவளமா மறுப்பொன்றொடித்து தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து தியாகத்தின் வடிவம் பிள்ளையார். எங்கட பல்லையாரும் உடைப்போமா, எங்களுக்கு அழகுதார ஒரு பல்ல உடைப்போமா, முகத்துக்கு அழகுதாரதை நாங்க உடைப்போமா. ஆனா பிள்ளையார் இதையும் பார்க்க இல்லை. இந்த மகாபாரதம் உலகத்திலே இருக்க வேண்டும். அதுக்குள்ளே வருகிற பகவத்கீதை உலகத்திலே இருந்து அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை கொடுக்க வேண்டும். எல்லாத்துக்கும் சிந்தித்து விநாயக பெருமான் அந்த வேலையை செய்தார். அதே போல மாணிக்கவா சுவாமிகளுடைய இந்த அற்புதமான வாசகங்களை எல்லாம் இறைவனே நேரடியாக வந்து எழுதினார். எழுதினது மட்டுமல்லாமல் அவர் முதல் சிவபெருமான் தமிழிலே கையெழுத்து வைத்த ஒரு ஈடாக அந்த ஈட்டை பார்க்கிறோம். அழகிய வாத உருடியான் கூற அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று கச்சாற்றிட்டு கட்டி அவர் அங்கே வைத்து விட்டார், மறைந்தார். அப்ப அடுத்த நாளைக்கு தில்லவா எல்லாம் அப்படி இறைவனே வந்து ஒரு பிராமண வடிவத்தில் எல்லாம் எழுதுறாரு. மாணிக்கவாசர் பாடப்பாடு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அடுத்த நாள் வந்து தில்லவாள் அந்தணர்கள் கதவு திறக்கிறார். திறக்கிற போது ஏட்டுக்கட்டு கிடக்குது. என்னப்பா ஏட்டுக்கட்டு கிடக்குண்டா, மாணிக்கவா சுவாமிகள் அங்கே வந்து இருக்கிறார், இருந்து பாடனெல்லாம் தெரியும். தென்னப்பா ஏட்டுக்கட்டு ஒன்று கிடக்கும், நீயா அழுந்தியோண்ட? இல்ல ஒரு பிராமணன் நேற்று வந்து எழுதினார். அப்பதான் கீழே பார்த்தால் அழகிய வாத உருடியன் கூற அழகிய சிற்றம்பலமுடையான் என்று சிவபெருமான் தமிழிலே கையெழுத்து வச்சிருக்கிறார். திகைத்து போனார் மாணிக்கவா சுவாமிகள். ஓஹோ, இது இறைவன் செய்த வேலை, இறைவனே எழுதினான் என்ற மகத்துவத்தை உணர்ந்தார். அப்ப நின்றவர்கள் தில்லவாழ்ந்தர் கேட்டார்கள், இந்த திருவாசகம் திருக்கோயிலுக்கெல்லாம் பொருள் என்ன? மாணிக்கவா சுவாமிகள் அப்படியே காட்டினார். அப்பா, இதுல ஆடிக்கு திருநடனம் புரிஞ்சு கொண்டிருக்க நடராஜ பெருமான் இருக்காரே, இவர்தான் இதுக்கு பொருள் என்று காட்டிக்கொண்டு குனித்த புருவமும் கொவைச்சுவாய் குமுன் சிரிப்பும் பனித்த சடையில் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதோ இந்த மாநிலத்தே என்று அப்பர் சுவாமிகள் பாடியது போல, அப்பா இந்த நடராஜ பெருமான் தான் எல்லாம் இதுக்கு பொருள் என்று சொல்லிக்கொண்டு அங்கே தோன்றிய சோதியிலே இரண்டரை கலந்து கொண்டார். சிதம்பரத்திலே நடராஜ பெருமானோடு எப்போதும் ஐக்கியமாகி இரண்டரை கலந்து
தாடலை போல் கூடிய நிலை தானிகளா வெற்றின்பம் கூடலை நீ ஏகம் என கொள்ளென்று திரு சிவஞான போதம் 12ஆம் சூத்திரன் சொல்வது போல ஒரு நிலையிலே அங்கே இரண்டர கலந்து போனார் மாணிக்கவா சுவாமிகள் ஜோதி வடிவமாக. அப்ப இப்படி இரண்டர கலந்த இடம் சிதம்பரம். ஆணிமகத்திலே அந்த நல் முத்தியை அவர் பெற்றுக்கொண்டார். இதபாட மாணிக்கவா சுவாமி நான் சொன்னது போல லங்கமன்னனுடைய ஊமை பெண்ண ஒருத்தரும் பேச வைக்கல. அவர்கள் புத்தரை வாதிலே கூப்பிட்டார்கள். மாணிக்கவா சுவாமிகள் அவர்களை வாதுக்கு அழைத்தார். ஈழவேந்தனுடைய ஈழ சிங்கள புத்தராஜன் ஈழ நாட்டு மன்னனுடைய மகளை பேச வைத்தார். புத்தரோடு வாதிட்டு வென்றார். இதனாலே எல்லாரும் புத்த மதத்தை சேர்ந்த எல்லாருமே சைவ சமயத்துக்கு மாறியதாக ஒரு செய்தி உண்டு. அப்படி ஒரு அற்புதத்தை செய்து ஈழத்தவர்களையும் மாற்றிய பெருமைக்குண்டு. ஆகவே எங்களுக்கு ஈழத்தவர்களுக்கு ஒரு மாணிக்கவாசகராலே ஒரு விமோசனம் கிடைத்திருக்குன்னு நான் நினைக்க வேண்டும். தீய வழியிலே போனவர்களை நல்ல வழியிலே மாணிக்கவா சுவாமி ஈழத்தவர்களை மாற்றி ஒரு செயலை சிந்திக்க வேண்டும். தீய வழியிலே போகிறவர்களை நல்ல வழியிலே மாற்றினார். மாணிக்கவா சுவாமிகளுடைய அற்புதம் ஊமை பெண்ணை பேச வைத்தது. ஆகவே இந்த ஈழத்தவர்களுக்கு விடிவு திருவாசகத்தை ஓதுவது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். மாணிக்கவாசக சுவாமிகளை வணங்கி கொண்டு திருவாசகத்தை ஓதினால் எங்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள், பிதிர் சாபமோ அல்லது வேறு சாபமோ முன்னோர் சாபமோ எல்லாம் நீங்கி ஓரளவாவது நாங்கள் சுபிட்சமாக நிம்மதியாக வாழ்வதற்கு திருவாசகம் வழிவிடும் என்பதை இன்றைய அந்த நல்ல நாளிலே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். ஏனென்றால் ஊமை பெண்ணை பேச வைத்தவர். இப்படியான பல அற்புதங்களை செய்த ஒருவர்தான் எங்களுடைய மாணிக்கவா சுவாமிகள். அவருடைய வரலாற்றிலே மிகச் சிறப்பான ஒன்றாக இந்த அற்புதம் வாய்ந்த திருவாசகம் எங்களுக்கு விளங்குகிறது. நல்ல ஒரு பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நூலாயிருக்கிறது. அப்ப இந்த நேரத்திலே நாங்க சிந்திக்க வேண்டிய அடுத்த விஷயம், மாணிக்கவாசகனுடைய வரலாற்றை மிக சுருக்கமா சொல்லியிருக்க. உங்களுக்கு தெரிந்தாலும் ஒரு நூலுக்குள்ள நாங்கள் ஒரு இறங்க போறோம் என்று சொன்னா இந்த குருவை பற்றி நாங்க சற்று சிந்திக்க வேணும். எல்லாரும் மாணிக்கவா சுவாமிகளுடைய திருவுருவத்தை மனதிலே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அது எப்படி சிந்திக்க வேணும்? சிதம்பர நடராஜ பெருமானும் சிவகாமி அம்பிகைக்கும் பக்கத்துல நடராஜ பெருமான் அந்த பெருமானை வணங்கி கொண்டு முத்தியடைந்த அந்த இதனிலே சிந்திக்கணும். அதுதான் எங்களுக்கு விமோசனத்தை தரும். அந்த ஒரு விடயத்தை இந்த இடத்திலே முக்கியமாக உங்களுக்கு எடுத்துக் கூறுகிறோம். இதை சொல்லிட்டு இந்த நூலின் அமைப்புக்குள்ள நாங்கள் போகணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் நூலினுடைய அமைப்பை தெரிய வேண்டும். ஒரு முறைமை இருக்கிறத நான் சொன்னேன். ஒரு நூலை படிக்கிற போது ஒரு முறைமை. அப்ப இந்த திருவாசகம் 51 பகுதிகளை பதிகங்களை கொண்டிருக்கு. 51 பகுதி. அதுல இருக்கிற மொத்த பாடல் 656. சிவபுராணம் தொடக்கம் அச்சோப்பதிகம் மீறாக நீங்க அதை பார்த்தா தெரியும். 656 பாடல். சில பேர் சில பாடல்களை இணைச்சு எல்லாம் சொல்லலாம். ஆனாலும் அதன் அமைப்பு 51 பகுதிகள் இருக்கிறது. சிவபுராணம், கீர்த்தி திருபகவல், திருவண்ட பகுதி, போற்றி திருபகவல், திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம், திருவம்பாவ, திருவம்மான, திருப்பொற்சுண்ணம், திருக்கோத்தும்பி, திருத்தெள்ளனம், திருச்சாளல், திருப்பூவல்லி, திருவுந்தியார், திருத்தோணோக்கம், பொன்னூசல், திருப்பொன்னூசல், அன்னை 10, குயில் 10, திருத்த சாங்கம், திருப்பள்ளி எழுச்சி, கோயில் மூத்த திருப்பதிகம், கோயில் திருப்பதிகம், சித்திலா 10, அடைக்கல 10, ஆசை 10, அதிசய 10, அதிசயத்தை பற்றி கூறுவது, புணர்ச்சி 10, வாழா 10, அருள் 10, திருக்களுக்குன்ற பதிகம், கண்ட 10, பிரார்த்தனை 10, குலைத்த 10, உயிருண்ணி 10, அச்ச 10, திருப்பாண்டி பதிகம், பிடித்த 10, திரு ஏசரவு, திருப்புலம்பல், குலாப்பத்து, அற்புதப்பத்து, சென்னிப்பத்து, திருவார்த்தை என்ற ஒரு பதிகம் வருகிறது, எண்ணப்பதிகம், யாத்திரை 10, திருப்படை எழுச்சி, திருவெண்பா என்ற ஒரு பதிகம் வருகிறது, பண்டு ஆய நான்மறை, திருப்படை ஆட்சி, ஆனந்த மாலை என்ற ஒரு பதிகம் வருது, அச்சோப்பதிகம். 51 பகுதிகள் அதுல இருக்கு. அப்ப இந்த 51 பகுதிகளும் அதனுடைய அமைப்பில் அப்ப மொத்தம் இதுல இருக்கிறது 656 பாடல் தான். ஆனால் இதுல ஒரு விஷயம் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். 51 பதிகங்கள் பலவற்றை நாம் இடம் மாற்றி அமைத்தால் இழுக்கு வராது என்பது சில ஆய்வாளர் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் பின்னோர்கள் எங்கட வசதிக்கேற்றவை ஒழுங்கமைச்சு சொல்லுகிறார்கள். ஆனால் முதலாவது தத்துவத்தால சிறந்தது சிவபுராணம் தான்.
அது ஒரு மிக மகிமை மிக்க ஒன்று. ஏனென்றால் இந்த சிவபுராணத்தினோட ஒரு தனித்துவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், அதை நாங்கள் சொல்ல வேண்டும். இப்ப ஒவ்வொருத்தரும் நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கிறார்கள், நீங்க பார்த்தா தெரியும். திருஞான சம்பந்த பிள்ளை சுவாமிகள் அந்த ஜோதியிலே கலக்கிற போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பதும் வேதன் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாய என்று நமச்சிவாய பதியம் பாடினார். ஒரு பதியத்தினும் கடைசியிலே தான் நமச்சிவாய என்று சொல்லி கொண்டு போனார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை, அதாவது காதலா கசிந்து கண்ணீர் மல்கி ரொம்ப பக்தியோடு ஓதுபவர்களை நன்னறிப்படுத்துவதும், அப்ப காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிப்படுத்துவது, வேதன் நான்கினும் மெய்ப்பொருளாவது, இருக்கையசுர் சாமதர்ணம் என்ற 4 வேதத்திலேயும் மெய்ப்பொருள் ஓம் நம சிவாய, அது நாதன் நாமன் நமச்சிவாயவே என்று அவர் அடிக்கி சொன்னார். மிச்ச ஒவ்வொரு பதியத்திலும் அவர் சொன்னார். இந்த பதியத்தில் இருக்கிற பாட்டுகள், மிச்ச பாட்டு ஒவ்வொரு பாட்டிலே ஒரு பதியம் வேண்டா 10 பாட்டு மேல இருக்கும், உங்களுக்கு தெரியும். இப்படி திருஞான சம்பந்த குழந்தை சொல்லிவிட்டு போக அடுத்தது அப்பர் சுவாமிகள் வந்தார். கல்லோடு கட்டி கடலில் போட்ட போது சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுள கற்றுணை புட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயம் என்றார். சொற்றுணை வேதியன், சொற்றுணை வேதியன் இறைவனை சொல்லுகிறார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன், சோதி வடிவமாயிருக்கிறோம் ஆதியம் ஒன்றும் இல்லாத பரம்பொருள் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொள, அவருடைய திருவடிகள் பொன் போன்ற திருவடிகள்ல பொருந்த கைதொள கற்றுணை பூட்டியோர் கடலில் போட்டாலும், கல்லோடு கட்டி கடலில் போட்டாச்சு, மாமாவோ மாமியோ அப்பனோ சுப்பனோ யாருமே வந்து உதவி செய்ய முடியாது, உற்றார் உறவினரோ யாருமே வந்து உதவி செய்ய முடியாது. மன்னனுடைய கட்டளை கற்றுணை பூட்டியோர் யாரும் வந்து உதவி செய்ய முடியாது. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும், அப்படியே கல்லு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் கடலுக்குள்ள வேகமா போவாது, அமுக்க நிலை காரணமா அடியாடி கீழே போய்கொண்டிருக்குது. அப்போ அவர் நினைக்கிறார் நற்றுணையாவது ஓம் நம சிவாய. இந்த நேரத்தில சிவன் கூட நேர வர மாட்டார், ஆனா அவருடைய திருவைந்தெழுத்து என்னை காக்கும் என்று அப்பர் சுவாமிகள் உறுதியாக நினைத்தார். கீழே போன கல்லு மேலே தெப்பமாக மிதந்தது, கல்லு கட்டுக்கள் அறுபட்டது, ஓடமாக அந்த கல்லு போய் திருப்பாதிரி புலியூரை அடைந்தது. திருப்பாதிரி புலியூரை அடைந்த உடனே அங்கே கோபுரத்திலே இருக்கிற சிவனையும் அம்மனையும் பார்த்து விட்டு அந்த தெப்பத்திலேயே படுத்துக்கொண்டு, அப்படி தெப்பமா படுத்திருக்கிறார். படுத்துக்கொண்டு அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையா இருந்தோம்கள் அடியோம்களுக்கே என்று அங்கே பாடினார். மிக அற்புதமான ஒரு பதிகம். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய், பெற்ற அம்மா அப்பா போல எல்லாம் உடன் தோன்றினராய், மூன்றாய் உலகம் படைத்தான், விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாளம் எல்லாம் மூன்றாய் உலகம் படைத்தான் மனத்துள் இருக்க, என் மனத்துக்குள்ளே இருக்க என்றான் இமையவர் கண்பன், இமையவராகிய வானவர்களுக்கு கண்பன் என்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையா இருந்தோம்கள் அடியுங்கள். ஏன்னா காட்சி கொடுக்கலப்பா நீ சுவாமி, நீ நேர வந்து இடவபானத்துல காட்சி கொடுக்கல, வடிவம் காட்ட இல்லை. அப்படி வடிவம் காட்டாத போதும் உன் நாமம் ஓம் நம சிவாய் என்ற திருவந்தெடுத்து சொன்னதால் நீ என்னை காத்தாய், தோன்றா துணையா இருந்தோம்கள் அடியோம்களுக்கு என்று குறிப்பிட்டார் அப்பர் சுவாமிகள். அவர் அப்படி பாடி போட்டு நமச்சிவாய் என்ற பெருமை சொல்லி போட்டு போக 3ஆவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார். மற்ற பெற்றெனக்கின்றேனின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி புறவாத தன்ம வந்த எய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டு கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய் என்றார். இவர் கொஞ்சம் வித்தியாசமானார். சுவாமி மற்ற பெற்றெனக்கின்றேனின் திரு பாதமே மனம் பாவித்தேன், வேற எதிலையுமே பற்றில்லாமலும் திருப்பாதத்தைத்தான் முழு பற்றாக, பற்றுக பற்றற்றான் தாளை அப்பற்றை பற்றுக பற்றுவிடத்து என்று வள்ளுவன் சொன்னான் ஒரு குறளிலே, சைவ சித்தாந்தம் பேசுகிற குறள். பற்றுக பற்றற்றான் தாளை அப்பற்றை பற்றுக பற்றுவிடத்து, பற்றுக பற்றுக்கள் அற்றவன் தாளை பற்ற வேண்டும். அது நடராஜ சிவபெருமானுடைய தாள். பற்றுக பற்றற்றான் தாளை அப்பற்றை பற்றுக பற்றுவிடத்து, அந்த பற்றை நீ பற்ற வேண்டிய காலத்திலே பிடிக்கணும். ஆடாக இருக்கிற போது, மாடாக இருக்கிற போது, பறவையா இருக்கிற போது, மரமாக இருக்கிற போது நீ பிடிக்கலாம், மனுஷனா இருக்கிற போது பிடிக்க வேண்டும். ஆகவே பற்றுக பற்றற்றான் தாளை அப்பற்றை பற்றுக பற்று விடத்து என்று சொன்னார். பற்ற வேண்டிய காலத்தில் நீ பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார். அந்த மகோன்னதம் இப்ப இவர் சொல்லுகிறார். மற்ற பெற்றெனக்கின்றேனின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி புறவா தன்மை வந்தேன். நான் பிறந்துட்டேன், இனிமேல் நான் பூமிக்கு வரக்கூடாது, அதான் அவற்றை போதும்.
உத்தரவெடுத்தா வந்தவர். ஆனா சொல்றார், இனி புறவாத தன்மை வந்த இதினேன் பெற்றவர் தொழுதேற்றும் சீர்கரை ஊரில் பாண்டு கொடுமை. படித்தவர்கள் ஞானமுள்ளவர்கள் தொழுகின்ற சீர்கரை ஊர் என்ற அங்க இருக்கிற இறைவா, நற்றவா உனை நான் மறக்கினும் நாவுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் தச்சேலா சங்கிலியார் பறவையாரோடு இருக்கிற போது உலகியல் எண்ணத்திலே உன்னை மறந்து விட்டாலும், இன்றைய காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார். நான் சுந்தரர், நான் சங்கிலியார் பறவையார், அது முன்வினை கர்மம் கைலாயத்திலிருந்து வந்துட்டீங்கன்னா, சங்கிலியார் பறவையாரோட இருந்தாலும் சுவாமி நான் நாக்குக்கு ஒரு பயிற்சி செய்து கொடுத்திருக்கிறேன். அந்த பயிற்சி என்னவென்றால் ஓம் நம சிவாய என்ற திருவைந்தெழுத்து செய்து அது சொல்லிக்கொண்டே இருக்கு. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாய என்ற. அப்ப நமச்சிவா என்ற சொல்லிக்கொண்டே இருக்கும், அது ஒரு பொழுதும் நிற்காது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாயன்மாரும் நமச்சிவாயவை அந்த பதிகத்தினுடைய கடைசியிலே வச்சு பாட அற்புதம் வாய்ந்த மாணிக்கவா சுவாமிகள் முன்னுக்கு வச்சு பாடினதான் ஒரு திசை திருப்பம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கின்ற. அங்கே நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவா என்று பயிற்சி கொடுத்துருந்தார். இவர் சொன்னார், இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஆனால் நமச்சிவாய என்ற மந்திரத்தை முன்னுக்கு இறக்கி சிவபுராணத்தை பாடிய பெருமைக்குரியவர் மாணிக்கவா சுவாமிகள். அதனாலதான் மற்ற கல்லையும் உருக்குகின்ற மிக அற்புதம் வாய்ந்த ஒரு சிறப்பான பகுதி இந்த திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், உருவாசகத்துக்கு முருகார் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், அதற்கு காரணம் இந்த நமச்சிவாய் என்பது முன்னுக்கு வந்தது. எனக்கு இன்றைக்கு சிந்திக்கிற போது, சென்ற வருடம் நான் இந்த எங்கட வைர விழா அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய 60ஆம் ஆண்டு வைர விழாவிலே எங்கட சங்கத்துக்கு ஒரு வாசகம் எடுக்க வேண்டும். இதோட காலத்தில் அந்த வாசகம் இல்லை. நடராஜ பெருமான அப்ப நடராஜ பெருமானோடு அம்பைகையும் போடணும், அப்பதான் சங்கம் பேசும், சங்கத்துக்கு சக்தி இருக்கும். அம்பாளிலாம் நடராஜ. அப்ப நான் ஒரு கொடி ஒன்று தயாரிக்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு ஒரு வாசகம் போடுவோம். அப்ப நான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாசகத்தை சொல்லி கொண்டிருக்கார்கள். ஆனா நான் ஒரு நாள் படுத்து கொண்டிருக்கிற போது சுவாமி இந்த வாசகத்தினை காட்டினார், நமசிவாய வாழ்க. அதனாலதான் அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்துக்கு 60வது ஆண்டு வைர விழாவில நாங்கள் கொடியிலே எங்களுடைய லட்சணையிலே நமசிவாய வாழ்க என்பதை தாரக மந்திரமாக வைத்தோம். ஏண்டா நமசிவாய என்பதுக்கு எல்லாம் அடங்கும். நமசிவாயத்துக்கு முழுக்கலும் அடங்கும். நமசிவாயத்துக்கு அடங்காது எதுவுமே இல்லை. அவை அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்துக்கு அதை தேர்ந்தெடுத்து நாங்கள் எங்களுடைய இதா வச்சு கொண்டோம். ஏன்னா அவ்வளவுக்கு லட்சணையா அந்த ஒரு தாரக மந்திரமாக அதை மாணிக்கவா சுவாமியை தந்தது. நாம் எடுத்துன்னு சொல்ற தவறு. அப்ப அவ்வளவுக்கு ஒரு அற்புதம் வாய்ந்த ஒன்றாக நீங்க பார்த்தா தெரியும். இந்த ஓம் நம சிவாயவை முன்னுக்கு வைத்து சிவபுராணத்தை பாடினார். தமிழிலே புராணம் என்ற பெயரிலே பாடப்பட்டது சிவபுராணம் தான். அது நீங்க பார்க்கலாம், ஒரு மேருமலையை போல ஒரு சிறந்த உயர்ந்ததான் இந்த திருவாசகத்துடைய அமைப்பிலே சிவபுராணம். இப்ப நாங்க முன்னுக்கு சிவபுராணத்தை படிக்கிறோம். ஆனா சிவபுராணம் ஒரு கைலாய சிகரம். ஒரு திருவாசகம் ஒரு மலையை போல அமைப்புன்னு சொல்வார்கள். மலை ஏறுகிற போது மேடு வரும், பள்ளம் வரும், குளிர் வரும், காற்று வரும், வெப்பம் வரும், எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டு போயிருக்கு. அப்படி மாறி 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 ஏறிக்கொண்டு போய்த்தான் நீங்கள் உச்சியை போலாம். கைலாய சிகரத்து போல. கைலாயத்து போல லேசான வேலை இல்லை. அவ கைலாய சிகரமானதான் சிவபுராணம். அனாதி பழமைய சிவனுடைய அனாதி பழமைய கூறுவோம் உண்டு. சிவபுராணம் அனாதி பழமைய கூறுவோம் உண்டு. அப்ப இந்த ஒரு மலையேறமாய்த்தான் இந்த திருவாசகத்தை அமைப்பு என்று பெரியவர்கள் ஆய்விலே சொன்னார்கள். அப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதன் அமைப்பை பார்க்கிற போது அப்ப இந்த சிவபுராணம் ஒரு முதன்மை பெறுகிறது. தத்துவ விளக்கத்தில தலை சிறந்தது. அது தனித்துவம் உடையது. அதைத் தொடர்ந்து வர 3 அகவல்கள் முறையே சிறப்புடையது. திருச்சதகம் சாதனங்கள் சீரிய பகுதிகள் அடங்கி இருக்கிற ஒரு பெருமைக்குரியது. நீத்தல் விண்ணப்பம் மிகச்சிறந்த பொருள். இறைவன் விட்டுட்டு போனாரே என்பதை உருகி ஒரு பாடி இறைவனோட சேர்க்கிறதுக்கு அவர் செய்கிறது. இப்படி இந்த திருவாசகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் மிக மிக உன்னதமானவை. நீங்க பார்த்தா தெரியும், நிறைய அகவல்கள் இருக்கிறது. இந்த அகவல் பாவிலே சிறப்பாக பாடப்பட்ட ஒரு நூல் இந்த நூல். அந்த நூலிலே தனித்துவமாக இந்த சிறப்புகளை நீங்கள் காணலாம். இப்ப பொதுவாக சிவ உபாதி ஒளிதல்
திருப்படையாட்சி பதிகம், அப்படியெல்லாம் சில சிறப்புகள் எங்களை மேல்நிலைக்கு கொண்டு போற தனித்துவங்கள் இதுல இருக்கு. அப்ப ஜீவாத்மாவை பரமாத்மாவை நோக்கி கொண்டு செல்கிறார். ஒரு மேல மேல அதான் மலையேறுறது போன்று சொன்னேன். மேல மேல மேலே ஏறி 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 கொண்டு போய் எங்களை கைலாய சிகரத்திலே சேர்க்கிற ஒரு தன்மை, ஒரு அமைப்பை கொண்டது இந்த திருவாசகம் என்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு எவ்வளவு சொல்லுவார்கள், எவ்வளவு மகா பாதகங்கள் பல பண்ணிவிட்டாலும் இந்த திருவாசகத்தை படிச்சா எல்லா பாவமும் ஒளிஞ்சு போயிரும் சொன்னார். பஞ்சில தீ பிடிச்சது மாதிரி எல்லா கர்மத்தையும் நாசம் பண்ணி எங்களை மேல்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பகுதி இந்த திருவாசகம். அப்ப அதனுடைய அமைப்பு, அதனுடைய பொருள், சொல்லழகு, அதனுடைய கவின நயம், அதை அவர் உருகி உருகி படிக்கின்ற திறம், இப்படி எல்லாம், அதாவது சமஸ்கிருத மொழிகளுக்கு இருக்கிற சக்தியை விட அதிக சக்தி இதுக்கு இருக்கு என்பதை பல ஆய்வாளர்கள் சமஸ்கிருதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் இந்த திருவாசகத்தினுடைய அமைப்பை. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு அம்சங்களை கொண்டது இந்த திருவாசகம். தத்துவ விளக்கங்கள், சைவ சித்தாந்தம் அதிகமாக பேசுகிறது. நிறைய தத்துவ விளக்கங்கள், 10 பாசம் என்று இருக்கிறது. மாயா தத்துவத்தை கடந்த மகோன்னத தத்துவத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பெருமை இருக்கிறது. இப்படி அதனுடைய அமைப்புகள் நாங்கள் தொடர்ந்து வரும் காலத்திலே பார்க்க இருக்கிறோம். மிகச்சிறந்த அமைப்புகளை கொண்டிருக்கிற ஒரு பெருமைக்குரியது. இப்படி இந்த திருவாசகம் உங்களுடைய அமைப்பை பற்றி நான் சற்று சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அது ஆய்வுக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நேரத்தை கருத்துல கொண்டு நான் இன்றைய எதுவும் ஒரு அளவோடு இருக்க வேண்டும். நேரம் முக்கியமானது. இன்றைய இந்த போது நான் மேலே சிவபுராணத்துக்கு இறங்கவில்லை. நாளைய விரிவுரையிலே தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் இனி வழங்கி கொண்டிருப்போம் இந்த கிழமை நாட்களிலே. ஆகவே இந்த எல்லாம் வல்ல மாணிக்கவ சுவாமியுடைய திருவருளோடு பார்வதி பரமேஸ்வரனுடைய நடராஜ பெருமாள் நல்ல திருவருளோடும் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதை உங்களுக்கு இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த திருவாசக விரிவுரையினுடைய ஆரம்பத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். தொடர்ந்து நாங்கள் திருவாசகத்துக்குள்ளே நாளைய தினத்தில் இன்றைக்கு அதை தொட்டு இறங்கி இருக்கிறேன். திருவாசகத்தினுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது. இனி ஒவ்வொரு பகுதிகளாக நாங்கள் பார்க்கிற போது சைவ சித்தாந்தம் வேறு பல அதில் வர்ற நுணுக்கங்கள், அம்சங்கள் பலவற்றை விளங்கி கொண்டு போவோம் என்று கூறி, இவ்வளவு நேரமும் பொறுமையாக என்னுடைய இந்த விரிவுரைகளிலே பங்கு பெற்றி கொண்ட எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, திருவாசகம் எங்களுடைய எல்லா வகையான பாவங்களையும் போக்கி எங்களை மேல்நிலைக்கு கைலாய சிகரத்துக்கு இட்டு செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இவ்வளவிலே நிறைவு செய்து கொள்ளுகிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம். இப்போது உங்களுக்குரிய நேரம். நீங்க விரும்பியவர்கள் கேள்விகளை கேட்கலாம். ஏதாவது கேட்க விரும்பலாம். நன்றி 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 சார். திருவாசகம் என்னும் தேன் என்று சொல்லப்படுகிற தேனுக்கு இணையாக சொல்லப்படுகின்ற சிறப்புக்குரிய திருவாசகம். அது மட்டுமல்லாமல் திருவாசகத்துக்கு உருவாசகத்துக்கு முருகர் என்று அவ்வளவு உருக்கத்துக்குரிய சிறப்பான பாடல்களை கொண்ட சிறப்புக்குரிய 51 பதிகங்களை கொண்ட இந்த திருவாசகத்தினை படிக்க கிடைத்தது, விரிவுரைகள் நிகழ்த்த கிடைத்தது ஒரு பெரிய பேறு. அந்த வகையிலே நீங்கள் இன்று அதனை மிகச் சிறப்பாக தொடக்கி வைத்து தொடர்ந்து வரும் காலத்திலே இந்த 51 பதிகங்களையும் தொடர் விரிவுரையாக நடத்த முதலில் அனுமதியையும் தந்து அதை தொடக்கி வைத்து சிறந்த ஒரு விரிவுரையை வழங்கியமைக்கு அனைத்து பயனாளிகள் சார்பிலும் பயன்பெற்ற அனைவரின் சார்பிலையும் சைவப்புலர் சங்கத்தின் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி ஏரட்டம் அவர்களே, உங்களுக்கும் மிக்க நன்றிகள் சங்கத்தின் சார்பிலே. நன்றி ஐயா. மிக 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 அருமையா இருந்தது. தொடக்கமே அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல பக்தியை தந்திருக்கு ஐயா. எல்லாரையும் அன்மியூட் பண்ணி இருக்கிறேன். விருப்பமானவர்கள் உங்களோட கேள்விகளையோ கருத்துகளையோ வழங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா.
நல்ல வணக்கம் அருமையா வணக்கம். இருந்தது. அப்படியே அசையாம இருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்படியே மழை பொழிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஆனா ஒரே ஒரு இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, நீங்க பாடல்கள் 656ன்னு சொன்னீங்க. 658 தானே நான் இவ்வளவு நாளும் நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ளே அன்றைக்கும் கமலா ரவீந்திரன் அவர்கள் என்னை ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நாங்கள் ஆனால் சரியான ஆராய்ச்சி நூல்களின்படி 56 தான் இருக்கு. சரி, சிலதுல திருவண்ட என்னென்று பகுதி எங்களுடைய ஆக்க சிலதுல வந்து பின் தேவையில்லாம சிலதுகளை சிறுகிற பழக்கம் வந்துட்டுது. அப்ப அது கொஞ்சம் நாங்க சிந்திக்க வேணும். இப்ப இது நான் ஒரு ஆய்வு நோக்கில சிந்தித்த இப்ப தந்த விளக்கம் அதுதான். அந்த திருவுள்ளக்கிடையை சேர்த்து சொல்லிடக்கூடும். திருவுள்ளக்கிடை என்ற ஒரு பகுதி இருக்குத்தானே. அதான் அது நாங்கள் இனிவரும் காலங்கள்ல உங்களுடைய அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணுவோம். ஆனால் சரியான மாணிக்கவாதர் பாடினது இதுதான் என்றதுதான் பல ஆராய்ச்சியாளருடைய முடிவு. நாங்கள் எங்களுடைய ஆட்கள் என்ன இனம்டா திருப்புவள்ளையும் அப்படி கணக்க கொண்டு வந்து சேர்த்துட்டினோம். தங்கட திருப்புவளை பாடி போட்டு அருணகிரிநாதர் பாடினு சேர்த்திருக்கிறார்கள். வேற வேற நூல்கள்லயும் இப்படி பிச்சருக செய்கிறார்கள். இப்ப என்ன பொறுத்தவரை திருப்புவள பேரில வேற யாரும் பாட்டு பாடுறதுக்கு உரிமை கிடையாது. நான் அதை முருகன் சாட்சியாக சொல்லுவேன். ஏனென்றா அது இறைவனால கொடுக்கப்பட்ட திருவருளும் திருப்புவள் என்று இறைவனால பெயர் வைக்கப்பட்டது. அது அருணாகிற பாடுதான். அவைகள் இல்லாட்டி வேறு ஒரு பெயரை வச்சு பாடலாமே தவிர திருப்புவள் என்று பாடுறதுக்கு உரிமை இல்லை. இது பேராசிரியர் நவரத்னம் சாரும் எனக்கு ஒரு நான் சொன்னவர் நல்லூர்ல பல பேர் அதை சொல்லுகிறார்கள். என்னண்டா தேவாரம் என்ற பேர்ல இனி ஒரு தரம் பாடலாம். பாடலாமோ? இல்ல இல்ல, அது பாடல. அதே மாதிரிதான் திருப்புவள் அந்த முன்னோர்கள் அந்த பேர்கள்ல நாங்கள் பாடல. இதுக்காக தான் நாவலரே சண்டைப்பட்டிருக்காரு பல முறை. அருட்புவளை பற்றி நான் வரலாறு சிந்திக்க வேணும். அந்த பேர்ல முருகன் மீது அவற்ற நிலையில ஒரு தரம் பாடலாம். அப்ப அவர்கள் பாடி போட்டு வேற பேர்களை வைக்கலாம். தாங்கள் விரும்பின பேர்களை வைக்கலாமே தவிர நாங்கள் திருப்புவள் பாடினாண்டு திருப்புவள் என்று சொல்லி ஒரு தரம் பாடி அப்படி எல்லாம் திருப்புவளுக்கு எத்தனையோ ஜாயின் பண்ணி விட்டார், நினைத்துட்டார். அதே மாதிரி வேலையை சில பேர் எங்கடையாக செய்யணும். அது மகா பாதகம், அது குருதோஷம், அது சந்ததிக்கு கேடு. ஒரு நாளும் செய்யக்கூடாது. அவை இந்த சந்ததியை நீங்க பார்த்தா தெரியும், சந்ததியை நாசமாக்கி அப்ப அந்த வேலையை ஒரு நாளுமே செய்யக்கூடாது. நாங்க பாடலாம். நாங்க இறைவன் மேல் 1000 பாடல்ல பாடலாம். உடம்புல அது வேற பேரை வைக்கணும் பொருத்தமா. அந்த பேர்கள்ல நாங்க செய்யலாம். திருக்குறள் என்று போட்டு நாங்கள் எத்தனையோ எங்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி எத்தனையோ திருக்குறள் இயற்றலாம். நான் எல்லாம் நிச்சயம் எத்தனையோ திருக்குறள் இயற்றுவேன். அவ்வளவுதான் கூட திருக்குறள்ல செருக முடியுமோ? முடியாது. அது வள்ளுவர் வச்சது. அதுதான் திருக்குறள். அதுதான். அப்ப அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு போய்க்கல அந்த பிரச்சனையை உங்களுக்கு கிளியர் பண்ணும். நீங்க படிப்பிச்சு கொண்டு போய்க்க நாங்க இப்ப கூடுதலா எதை படிக்கிறோம்ன்றது விளக்கம் தானே எங்க சங்கத்தை. ஆனா அந்த பெரிய இந்திய பேச்சாளர்கள் அவையெல்லாம் சொல்லிக்கல கூட அந்த 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி வருது. அவர் மணிவாசர் அதை எண்ணி பாடே இல்லை. ஆனா அது அப்படி ஒரு அமைப்பு. அது கடவுளாலே அமைஞ்சது. அது 658 கறி உருவியெல்லாம் அந்த உதாரணத்துக்கு விளக்கத்துக்கு சொல்லுறவ. நான் உங்களுக்கு சொன்னது மிகப்பெரிய ஆய்வாளர் சிற்பானந்தர் மற்ற பெரிய பெரிய ஆட்கள் இதைத்தான் சொல்லி இருக்கிறேன். அதாவது முக்கியமான ஞானிகள். நாங்கள் இப்ப யூனிவர்சிட்டி மட்டத்துல சில ஆய்வாளர்கள் நாங்கள் அதை சொல்ல, அதாவது மிக முக்கியம் எங்களுக்கு ஆப்த வாக்கியமாக இதை எடுத்துக்கொள்வதென்று ஒரு முறைமை இருக்கு. நாங்க பாக்குறோம் இப்ப சைவ சித்தாந்த சாத்திர நூல்களை எத்தனை பேர் வெளியிடினோம், இவ்வளவு பிழை கிடக்கு. பெரிய புராணத்தை எத்தனை பேர் வெளியிடினோம், இவ்வளவு பிழை கிடக்கு. அப்ப எங்கட சந்ததி பிள்ளையா படிக்கிறது கேள்வி. நான் இப்ப வீட்டை 3 செட்டு புத்தகம் பெரிய புராணம் வேண்டி ஒரு மூலையில போட்டு கிடக்கு. ஒருக்கா 4000 ரூபாய் வேண்டினா இன்னொரு நம்பிக்கை இன்னொரு தட்டம் 3 செட்டு புத்தகம் ஒரு மூலையில கிடக்கு. நான் சைவ சித்தாந்த நுட்பதிப்பு கழகம் கடைசியா இந்தியா வெளியிட்ட அதுலதான் பிழை இல்லை. அதைத்தான் இப்ப வச்சிருக்கிறோம். போட்டோ காப்பி அடிச்சு அதான் பாவிக்கப்பட்ட அதுல பிழை இல்லை. அப்ப நாங்கள் ஆப்த வாக்கியமாக இதை எடுத்துக்கொள்வது என்பதிலே வெகு கவனமாக இருக்க வேண்டும். எங்களோட சந்ததிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஆறுமுனாவல தான். ஆறுமுனாவல எங்களுக்கு வழிகாட்டிட்டு போயிட்டார். நூலை வெளியிட்டா பிழை இல்லாம வெளியீடு, தச்சையில பிழை வந்தால் அந்த பிழை திருத்தத்தை முன்னுக்கு போடும். நாவலற்ற பதிப்பில
பிள்ளைகள் வந்திருந்தா அவரை கட் பண்ணி நீங்க பாத்துங்க, என்ன கிட்ட பழைய புத்தகம் கட் பண்ணி முன்னுக்கு போட்டிருப்பார். இத்தனையாம் பக்கத்துல இன்ன இதை இப்படி திருத்தி போட்டு படியுங்க, முன்னுக்கு போட்டிருப்பார். இந்த புத்தகம் என்னட்ட இப்ப இருக்கு, காட்டுறேன்னா உங்களுக்கு காட்டலாம். அப்ப எங்களுக்கு நல்ல உதாரண புருஷர் ஆர்மோனாவலர். நூல் வெளியீடு செய்தா அப்படித்தான் செய்யணும், நூல் பதிப்பு செய்தா அப்படித்தான் செய்யணும், நூலுக்கு உரை எழுதினா அப்படித்தான் எழுதணும்ன்றதுக்கு நல்ல உதாரணம் நாவலர். அவரை விட எங்களுக்கு ஒரு உதாரணம் கிடையாது. நன்றி ஐயா. நன்றி, நன்றி அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். நான் பாலாஜி பேசுறேங்க, தமிழ்நாட்டுல இருந்து. வணக்கம், வணக்கம் பாலாஜி. திருவாசக அறிமுக உரைக்கு நன்றிங்க ஐயா, நல்லா இருந்தது. நன்றி, நன்றி. அந்த எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த தேவாரத்துல இருந்து இந்த நமச்சிவாய பதிகத்தை பத்தி எல்லாம் சொன்னீங்க ஐயா. அதுல வந்து நமச்சிவாய பதிகம் இருக்கு, அப்புறம் வந்து 5 எழுத்து முடிகிற பதிகங்கள் கூட இருக்குதுங்க, பாடல்கள் எல்லாம் இருக்குது அதுலயே. அப்ப வந்து எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்ததுன்னா, இப்போ 5 எழுத்து அப்படின்னு நம்ம ஒரு பொதுவா சொன்னோம்னா அது வந்து சிவாய நமவ குறிக்குதா, நமச்சிவாய குறிக்குதா, இல்ல நம்ம அது எப்படி வேணா பொருள் கொள்ளலாமா? இப்போ சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ கோயில்னு எடுத்துக்கிட்டாலே சிதம்பரம்னு நம்ம சொல்லிடுறோம், மலர்னா அது தாமரைன்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ வந்து மலம்னாலே அது ஆணவ மலம்னு சொல்றோம். இந்த மாதிரி நமக்கு வந்து பல இது சைவ சித்தாந்தத்தில் இருக்கு. அந்த மாதிரி வந்து இப்போ 5 எழுத்துன்னு நம்ம பொதுவா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். 5 எழுத்துல நிறைய இருக்குது, தூள பஞ்சாக்கரம், அது 5 வகையான பஞ்சாக்கரம் இருக்குதுங்க. இதுல வந்து இப்ப 5 எழுத்துன்னு பொதுவா சொன்னா அது நமச்சிவாயவா, சிவாய நவமா? இப்ப நமச்சிவாய பதிகத்துல நமச்சிவாயன்னே முடியுது, நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா ஒரு சில பாடல்கள் தேவார பாடல்கள் 5 எழுத்துன்னு முடியுது, 5 எழுத்துமே பாடல்கள் முடியுது, அது பாடல்கள் இருக்கு. அப்ப அது 5 எழுத்துன்னா அது எது, நமச்சிவாயவா, சிவாய நவமா, என்னது என்ன? நல்ல ஒரு பாலாஜி ஐயா, நல்ல ஒரு கேள்வி. இப்ப பொதுவாக இந்த 5 எழுத்து மந்திரத்துல ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக, சிவ சிவ, சி மட்டும் உச்சரிக்கிறது, ஓம் சிவாய, இப்படி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பஞ்சாட்சரம் பல வகை இருக்கு. இதுல வந்து உண்மையில உலகியல் வாழ்க்கையில ஈடுபடுபவர்கள் நமசிவாய என்பதை உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான சித்தர்கள் ஞானிகளுடைய சிந்தனை. அதனாலதான் நாயன்மார்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதாவது எங்களுடைய சைவ சமய கொள்கைகளின் படி உலகியல் வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சு உலகியல் வாழ்க்கையில் ஒரு நிறைவு பெற்று அதன் பின்புதான் நாங்கள் முறைப்படி வனப்பிரஸ்தம் போய் சன்னியாசம் போகணும்ன்றது எங்களோட முறை. சில பேர் நைஷ்டிக பிரம்மச்சாரியம் இருக்கிற, அது வேற விஷயம். அப்ப அந்த முறைமையத்தான் எங்களோட சமயத்திலே மிக முக்கியப்படுத்தப்பட்டிருக்கு. அது கிரியைகள் மரபிலையும் எல்லாத்திலையும் நீங்க பார்க்கலாம். அப்ப இதன் காரணமாக நாயன்மார்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஓம் நம சிவாயத்தான் பெரிய அளவு சொன்னார்கள். பக்குவப்பட்டு மோட்ச நிலையை சித்திக்கிறவர்கள் அவர்கள் ஓம் சிவாய நம என்பதை சிந்திக்கலாம், சூக்கும பஞ்சாட்சரத்தை. ஓம் நம சிவாய தூல பஞ்சாட்சரம். அப்ப அது உலகியல் வாழ்க்கைக்கு. சூக்கும பஞ்சாட்சரம் என்பது அது மேலான மோட்ச நிலையை சிந்திக்கிற நிலை. அதாவது ஒரு நாங்கள் வனப்பிரஸ்த நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு பிறகு ஓம் சிவாய நம என்று சிந்திக்கலாம். அப்ப நீங்க கேட்டது போல இந்த பாடல்கள்ல வருகிற போது என்ன, இந்த பாடலுடைய பொருள் மரபை வச்சு கொண்டுதான் அங்கே 5 எழுத்து என்பது எதை சொல்லி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். தான் சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்வார் செல்வார் சிவபுரத்தின் என்பது மாணிக்கவா சுவாமிகளுடைய முக்கியமான கருத்து. அப்ப அந்த பதிகங்கள்ல வருகின்ற பொருள் மரபின்படி அது எதை முதன்மைப்படுத்துகிறது என்பதை வச்சுக்கொண்டு அதில் 5 எழுத்து என்பதை எதை சொல்லி இருப்பார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதான் அந்த முறைமை. அதுதான் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். நீ ஒரு தடவை சொல்லலாம், ஆனா அப்படியான ஒரு சிந்தனை தான் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. யாராவது கேள்வி இருந்தால்? கமலான் சார், நான் மார்க்கண்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கணும்.
என்னன்னா நல்ல ஒரு எனக்கு நல்ல ஒரு பணி. ஆஹ் ஒரு இதுல நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு சின்ன 2 டவுட்டுகள் அதை கேட்டுக்கிறேன். முதலாவது இந்த சொல்லுங்க. இவர் திருவாதபுரணியல் புராணத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் இதை கேட்கிறேன். இவர் 49 கோடி திரவியத்தோட திருவாதபுரர் குதிரை வாங்க சென்றதாகவும் அதில் பெருந்துறையில பக்தி நெறிக்காக செலவிட்டதாகவும் அதிலே வருகின்ற செய்தி. அதுல நான் கேட்கிற கேள்வி, இவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தாலும் இவர் நம்பி கொடுத்த ஒரு திரவிய சொத்தை இவர் வேறொன்றுக்கு பயன்படுத்தியது இவருக்கு கர்ம வினை ஆகாதா? அந்த வினைக்காகத்தான் இவர் பிறகு பாண்டியனால தண்டனைப்பட்டு நீங்க சொன்ன அந்த வெயிலுக்குள்ளே வச்சு தண்டனை கொடுக்குற அந்த இதுக்கு ஆட்பட்டாரா என்று ஒரு கேள்வி. 2வது கேள்வி, திருவாதிரை புராணத்துல வருகின்ற இந்த புத்தராஜன் வரையக்க புத்தராஜன் சிங்கள பௌத்த கொள்கையோடத்தான் வருவதாக சொல்லப்படுது. ஆகவே இலங்கைராஜன் புத்தராசன் என்று தான் அதில் பேசப்படுற வழியினால இலங்கையில புத்த மதம் மட்டும்தான் இந்த காலத்திலே இருந்ததாக கொள்ளலாமா? அதை விட்டு இந்து மதம் அங்கே இருந்ததுக்கான ஆதாரம் அந்த புத்தரவாதல் என்ற சருக்கத்திலே வருகிறதா? இந்த 2 கேள்வியும் என்னுடைய மனத்திலே எழுந்தது. நீங்கள் விடை கூறுவீர்கள் என்று பார்க்கிறேன். நல்ல ஒரு விஷயம். இப்ப இந்த திரவியங்களை கொடுத்ததுக்காகத்தான் துன்பப்பட்டார் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் சார் மார்க்கன் சார். நல்ல அந்த ஒரு அவருடைய சிந்தனை நல்ல ஒரு விஷயம். இப்ப இவருக்கு அதை கொடுக்கறதுக்கு உரிமை இல்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்றால் அது ஒரு மன்னனுடைய சொத்து, அரச சொத்து, அதை இப்படி கொடுக்கலாமான்றது. ஆனால் இந்த விஷயத்துக்கு எல்லாம் நடந்து முடிகிற நேரத்துல அரிமர்த்தன பாண்டியன் சிந்திக்கிறதான ஒரு வரலாறு வருகிறது. அவன் சிந்திக்கிறான், இதெல்லாம் சிவன் சொத்துத்தான் என்று. அவன் மன்னன் அதுல வருது. மன்னன் சிந்திக்கிறான், இதெல்லாம் சிவன். கடைசியில் அவன் சிந்திச்சுட்டான் முழுக்கல மாணிக்காருக்கு உரிமை கொடுக்குறான். இது சிவன் சொத்து என்று அவன் சிந்திக்கிறான். அப்ப அந்த சிந்தனையில மாணிக்கவா சுவாமிகள் தன்னில கட்டு தன் இது கட்டு இருந்தது. ஆனா அந்த மாணிக்க சுவாமிகள் இந்த துன்பத்தையும் படுறதுக்கு முக்கிய காரணம் அவர் விஞ்ஞானகர நிலையில நின்றவர். விஞ்ஞானகர நிலையில இருக்கைக்குள்ள ஆணவ மலம் மட்டும்தான் நிற்கும். அதான் அவருக்கு அந்த பரமாச்சாரியார் என்ற குரு தரிசனம் கிடைத்தது. அப்ப ஆணவ நிலையில நிற்கைக்குள்ள ஆணவம் வருத்த வித்து போல வலிகிட வேணும். அப்ப ஆணவம் வலிகிறதுக்கு 4 வகையான சத்தினிவாதத்தை சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது. மந்திர சத்தினிவாதம், மந்திர சத்தினிவாதம், தீவிர சத்தினிவாதம், தீவிர சத்தினிவாதம். அது 16 கூறுகளை கொண்டது. 4 பிரிவா இருந்தாலும் 4 16 பிரிவுகளை கொண்டதுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அப்போ ஒரு கூறு திருவருட்சக்தி சேர ஒரு கூறு ஆணவம் பலிகடும். அவன் ஆணவத்தை பலிகட செய்யாமல் இவருக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. அந்த ஒரு சில நிலைப்பாட்டில தான் இவ்வளவு துன்பங்கள் இதழ் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஆணவத்தை வலிகிற வேலையை சிவன் செய்கிறார். செய்தும் அதனுடைய ஒரு பங்கு இருக்கிறதால அவர் அதுல எல்லாரையும் திருக்கூட்டத்தில மோட்சத்துக்கு இழுக்கிற போது இவர் இழுக்கே இல்லை. அதே நேரம் இவருடைய இது உலகத்துக்கு பயன்பட வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறார். அதால இவரை விட்டுற நீ சிதம்பரத்துக்கு வா தாளம். அப்ப அந்த வருத்த வித்து போல 4வது சத்தினவாதம், தீவிர தர சக்தினிவாதம், 4 கூறு திருவருட்சக்தி படிய ஆணவம் முற்றாக வலிகடும். வலிகடைக்கதான் அவர் சிவஜோதியோட 2 கலக்கிறார். அவை அந்த ஒரு சிந்தனையில நாங்கள் அதை பார்க்கலாம். அடுத்தது புத்தராஜன் என்ற இந்த விஷயம் உண்மையிலே அந்த காலத்து ஆய்வுகளின்படி இலங்கையில நாங்கள் நிறைய சமஸ்கிருத கல்வெட்டு எடுத்திருக்கிறோம். அந்த கால போதில கந்தளாயில கிடைச்சிருக்கு, தம்பலகாமத்துல கிடைச்சிருக்கு, தொல்லியல்ல நிறைய சமஸ்கிருத கல்வெட்டு கிடைச்சிருக்கு. பல்லவர்களுடைய ஆட்சிக்குரிய நிறைய சான்றுகள் கிடைத்திருக்கிறது. அப்ப கூடுதலா பார்த்தால் அந்த காலத்துல மிக முக்கியமாக எங்கட அனுராதபுரத்தை அண்டிய பிரதேசங்களிலே பௌத்தர்கள் நிறைய பேர் வடமொழியை கற்று வடமொழி நூல்களை கூட செய்திருக்கிறார்கள். நிறைய இருந்திருக்கு. ஆனா பிற்காலத்துல அண்மையில பேராது சண்முகரோட காய்ச்சினா நிறைய நூல்களை
பிற்காலத்துல அழிச்சிட்டார்கள். ஏனென்றால் ம். அந்த பௌத்தத்துக்குள்ளே எவ்வளவு தூரம் இந்து மதம் கலந்திருந்தது, சைவ சமயம் கலந்திருந்தது, அதெல்லாம் வெளிப்பட்டு கொண்டு நிறைய நூல்கள் அழிக்கப்பட்டதான ஒரு செய்தி தான் எங்களுக்கு கிடைக்கின்றால் அந்த காலத்துக்குரிய நிறைய ஆதாரங்கள் எங்களுக்கு இல்லை. ஆனா கல்வெட்டுகள்ல நிறைய கிடைச்சிருக்கு, தொல்லியல் சான்றுகள்ல நிறைய கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஒரு விஷயம் நீங்க பார்த்தா தெரியும். மகாசேனம் காலத்துக்கு பிறகு அப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம். லம்பகர்ண வம்சம், மற்றது லம்பகர்ண வம்சம் அவங்களோட காலத்துல அடிக்கடி பாண்டி நாட்டோட படையெடுப்புகள் அதெல்லாம் நடந்தது. நிறைய தகவல்கள், நிறைய ரிசர்ச்ல இப்ப பல பல விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. ஆகவே இலங்கை முழுவதும் புத்த சமயம் அல்ல, புத்தத்தை கூட சைவ சமயம் ஆட்கொண்டிருந்த ஒரு நிலைதான் அந்த காலகட்டத்தில் இருந்தது என்பதற்கு நிறைய தொல்லியல் சான்றுகள் கிடக்கு. அதை பேராசிரியர் கிருஷ்ணராஜா, பேராசிரியர் புஷ்பரணம் சார், வள்ளிபுர கோவில்ல கூட அதனுடைய தாக்கம் இருந்திருக்கு. அதுல நிறைய எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கு பண்மை காலங்கள். மற்ற சார் கேட்ட மார்க்கண்டு சார் கேட்ட இது அந்த மாணிக்கவாசர் சொத்தை கொண்டு வந்து இதுகளுக்கு செலவழிச்சது உண்மையுடைய செலவழிச்ச நான் என்ற ஆணவம் இல்லாமல் சிவனுக்குத்தான் செலவழிச்ச என்றால் அந்த கர்மவினை போகாது தானே? அப்படியும் ஒரு கருத்து எடுக்கலாம் தானே? அப்படியும் பாலாசர் சொல்ற மாதிரி அப்படியும் ஒரு கருத்தை நாங்க அதை எடுக்கலாம். ஆனா அது அந்த மன்னன் கடைசியா சொல்றான் என்றால் மன்னன் சேர்த்த வழியிலே அவன் சிந்திக்கிறான். கடைசியா நிமந்திரம் கடைசியா அதை சிந்திக்கிறான். இது சிவன் சொத்து. எந்த சொத்தை எடுத்து நாங்க செலவழிச்சாங்க? களவெடுத்து இன்னொரு நாயனார் சிவபுண்ணியம் செய்தவர், அக்களுக்கு கொடுத்தவர். அந்த இதுல சிவன் தான் அதை செய்யறான்னு நினைவோட செய்துட்டால் சிவனுக்கு தான் செய்யறோம்னுட்டா அந்த கர்மவினை வந்து சேராதுன்னு தானே சொல்றேன். அந்த கருத்தை தான் நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, நன்றி. ஐயா உங்க விளக்கங்கள் எல்லாம் நல்லா இருக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். வேறு யாரும் கருத்து கூற இல்லையா நாங்க நிறைவு செய்வோம். ஆனந்த் மிஸ். ஐயா நான் ஒரு தகவல் சொல்லலான்னு இருக்கிறேங்க ஐயா. சொல்லுங்க. தகவல். கமலம்மா நீங்க வேணா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? ஆமா.